எனக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் எனக்கு தெரியாது? த அன்ஃபார்ச்சுனேட் CEO ஆஃப் த ஃபர்ம் நான் தான், Sathishkumar Kannan. Forget about my introduction. We will focus on today's class. Class தாண்டி this is more of a transformation நான் பார்க்குறேன். So I'll start with couple of words and then we will proceed further. நீங்கள் உள்ளே வந்தீங்களே, லைக் இன்றைக்கி ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, ஒரு மாஸ்டர் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது every one of you would have thought about something. Okay, we'll start with that. I'll tell you ஒரு heads up மட்டும் கொடுத்துட்றேன். This not going to be a class. This will never be a class. More of an interaction, more of நிறைய uncomfortable questions கேட்கப்படும், uncomfortableான விஷயங்களை இங்கே செய்ய போகிறோம். It will be more of interaction. I need everyone to cooperate. யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? இதெல்லாம் யாருக்கெல்லாம் புரியல? இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ புரிஞ்சுதுன்னா நம்ம கை தூக்குறோம், புரியலன்னா கை தூக்குறோம். அப்போது புரியலன்னா கை தூக்குறோம். அப்போ நடுவில் ஒருத்தர் இருக்காங்கல்ல, இந்த கேரக்டர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஹவ் பீன் நோட்டட். எதுக்கு? ஸோ சம்பவத்தை ஆரம்பிக்கலாம். ஐ மீன் பாடத்தை ஆரம்பிக்கலாம். See, okay, so the previous questionக்கு போகிறேன். The first question I asked you, thanks. என்ன கொஷின் கேட்டிருந்தேன்? எல்லாருமே இந்த கிளாஸுக்குள்ளே வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருக்கும் இல்லையா? Let's start with one word. Arshad, you should have said like it's compulsory. Next one. Okay, நாளைக்கு சொல்லுங்கள். மேம், நோ ஐடியா, ஏதோ கூப்பிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போதும். ருஷிகா, சத்தமா? பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அந்த மாதிரி. மேம், சாரி மேம், எனக்கு தெரில மேம், உங்கள் பேர்? சஜிலா. சஜிலா, ஓகே. இன்ட்ராக்ஷன். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹேவ் எக்ஸ்பெக்டட். ஐ வில் கிவ் யூ தட் ஃபார் ஷோர். என்னம்மா? புதுசாக கற்றுக்கலான்ட்டு. ஸ்மார்ட் திங்கிங். ஓகே, ஐ திங்க் யூ சீம்ஸ் டு பி வெரி ஸ்மார்ட். கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிடலாம், ஒரு 2 ஹவரில் இம்ப்ரூவ் பண்ணிடலான்றீங்க. கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ்னால் லைக் புதுசாக ஏதோ ஒன்று சம்திங். கண்ட ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாவா? எங்கடா அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் யாரும் இருக்கீங்களே? பில்லர் மறைக்குது, இப்படி வந்தீங்கன்னா. அதே மாதிரி எனக்கு பின்னாடி இருக்கணும். எனக்கு ஐ விஷ் ஐ ஹேவ் ஐஸ் அட் த பேக். ஹே ப்ரோ, ஹவ் ஆர் யூ? நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல. அது அங்கே ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. சின்ன வயசுலேயே ரவுடிசம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் எடுத்துக்கிட்டேன். இங்கேம்மா வாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு, டோன்ட் வரி. அப்புறங்க பார்த்தே ரொம்ப நல்லமா இருக்கே. ஓகே, இனி மறைச்சிடலாம், எனக்கே ஷைட்டுக்கு தான் நானே. ஆல் ரைட், ஸோ let's continue. எங்கே இந்த ஸ்மார்ட்டி? யா, புதுசாக கற்றுக்கலான்னு வந்தீங்க. சேம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். நைஸ். எப்படி ஒருத்தர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண பரிமளா தேவிக்கு நாங்கள் சொல்லித்தரணும். ஓகே, ரைட். ஆண்டி, ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ். சார் நீங்கள் மாடலிங் எதாவது ட்ரை பண்ணுறீங்களா? புதுசாக எதாவது லேர்ன் பண்ணாடு பின்னாடி? கொஸ்டினுக்கு பிட்டு கேட்குற ஒரே ஆள் நீ தான்டாண்ணா. இப்போ தான் வந்தீங்க சார். சரி, நாளைக்கு அவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்கள். நீங்கள் மேம் அவுட் ஆஃப் சைடிங்களே. எதுக்கோ வந்தேன், ஏன் வந்தேன், ஏன் பிறந்தேன்? அந்த நேர்மை பிடிச்சிருக்கு எனக்கு. அடுத்து
நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. என்னடா புரியல? புதுசாக கற்றுக்கிட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணி பேசி அப்படி. ஓகே, சூப்பர். கான்ஃபிடென்ட்டாக பேசுதா? ஐ லைக் தட் கான்ஃபிடென்ஸ். சார் உங்களுக்கு எதுக்குங்க கம்யூனிகேஷனு? நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் எடுக்கிற மாஸ்டர். ஓகே, சொல்லுங்கள். It's going to tell about what's important about communication. So you want to know about no, I'm going to tell about the importance of communication. Lakshmanan, effective communication. புதுசு நியூ வேர்ட்ஸ். மனசாட்சிலாம் இல்லை உனக்கு. எக்ஸ்பீரியன்ஸ். குட் ஒன். உங்கள் பேர்? சூர்யா. குட் ஒன். டு இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன் தட் வில் சாரி ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நியூ எக்ஸ்பீரியன்ஸ். லேர்னிங். கம்யூனிகேஷன். என்னடா? நியூ ஐடியாஸ். ஓகே. क्या भाई? नो सर. அதாவது இருக்கல டஃப்பான பேட்ச் இதுதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேனேஜ் பண்ணுறதே டஃப். ஓகே, டிட் ஐ மிஸ் எனி ஒன்? குட் ஒன். பேர்? எம்டி மேடம். சூப்பர். தட் இஸ் ஆல்சோ குட் ஒன் ஆக்சுவலி. எனக்கு ஈஸி இது ஆக்சுவலாக. ஒரு செஷன், ஒரு ஏதோ பேச போகிறான் அப்படின்ட்டு நாலேஜ் கெயின் பண்ணலாம். எப்போ இருக்க போது அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ I'll tell you something what you should expect. I'll just give you a glimpse of it next slide. See, as I already told you, this session is going to be more of interaction தான், definite interaction தான். I will put you in uncomfortable zone where you have to come out. I expect a lot of volunteers to step in. There will be a lot of activities, role plays, குட்டி games, குட்டி fun. எனக்கு இது புதுசாக தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுவோம். ஸோ செகண்ட் திங், see, I'll tell you very honestly, Surya, right? Anxiety, that's a word I want to tell you. Anxiety, always remember this word. இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. Do you think I'm not scared? Do you think I'm not anxious? Do you think I'm fearless? எத்தனை பேருக்கு நான் பயப்படுறேன்னு நினைக்கிறீங்க? See, you know how I overcome fear? I prepare. And I prepared for almost 20 years. And that makes me how to hide fear relentlessly. Casual என்னால் பண்ண முடியுது. It's not absence of fear, it's more about hiding the fear. And I want to teach you all. இதுதான் இன்னைக்கு நடக்க போகுது. So the fear is something that we are going to overcome. Second thing, being anxious is very normal. That I will address very briefly. See, எல்லாருக்குமே ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு நினைப்போம்ல. See, கொஷின்ஸ் கேட்பாங்க, ஆன்சர் பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம என்ன நினைப்போம்? இதை விட பெட்டராக பேசியிருக்கலாமே, அவனுக்கு கவுண்டர் கொடுத்துருக்கலாமே. ஒரு ஆர்குமெண்ட்டில் கூட ஃப்ரெண்டு கூட ஆர்கியூ பண்ணியிருப்போம், அவன் பெட்டராக பேசியிருப்பான். நம்மளுக்கு 10 நிமிஷம் முன்னாடி தான் ஸ்ட்ரைக் ஆகும். ஓ, இந்த வேர்ட்ஸை சொல்லியிருந்தா இவனை கவுண்டர் கொடுத்து இவனை உட்கார வச்சிருக்கலாமே நினைப்போம்ல. See, how many of you felt that way? Almost everybody. So I'll tell you an example தான். என்னோட பயோகிராஃபி பெருசாக தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. பட் I'll tell you one example from my bio. See, I started working in this company in UK. டெக்னிக்கல் சப்போர்ட்டில் இருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ என்ன டெக் ஆப்ஸில் மாற்றிட்டாங்க. தெர் வாஸ் எல்லாமே வெள்ளைக்காரங்களே. நம்மளுக்கு ஆங்கிலம் வந்து ஆல்ரெடி கோளாறு தான். அவனுக்கு பேசுகிற ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க இல்லையா, தே ஹவ் காட் திஸ். பேசுறது புரிய போகிறதில்ல, நம்ம பேசுறது அவனுக்கு புரிய போகிறதில்ல. ஸோ நம்ம எது சொன்னாலும் கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கானுங்க. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒரு நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இவனுக்கு எப்படிலாம் கவுண்டர் கொடுக்கலான்ட்டு. ஸோ த ப்ரிப்பரேஷன் கம்ஸ் தட் வே வேர் யூ லேர்ன் திங்ஸ் டு அட்ரஸ் த ப்ராப்ளம். ஸோ பி ப்ரிப்பேர்டுன்றது தான் பாயிண்ட்டு. பட் தெர் இஸ் நத்திங் ராங் இன் பீயிங் டம். நம்ம வந்து ஜஸ்ட் பிகாஸ் பீயிங் ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்கணும், இல்லை ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு ஆன்சரை பண்ணணுன்றதுக்காக வாட் வி ஷுட் நாட் லெட் கோ. வி ஷுட் நாட் லெட் த ஈகோ டேக் ஓவர் அவர் simple. So I'll start with that as well.
and there will be a lot of activities in terms of body language. Few cuesலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். there will be like இப்போ இன்டர்வியூக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க இல்லையா, அப்போ திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது, கொஞ்சம் பாஸ் இருக்கும், அதை எப்படி கவுண்டர் பண்ணலாம், how to use fillers, how to counter such questions, how to structure the conversation. தெரியாத ஒரு டாபிக் எடுத்து பேசணும்னா பேசிட முடியுமா, டஃப்ல அங்கே தானே வரும். ஸோ ஐ கேன் ஃபீல் யூ, ஸோ ஐ வில் டீச் யூ தட் ஆஸ் வெல். ஸோ ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஒரு கம்யூனிகேஷனை நம்ம டெவலப் பண்ணுவோம். ஆல்சோ இங்கே யாரும் பெருசாக எம்ப்ளாயிஸ் யாரும் இந்த மாதிரி இல்லை, மேபி ஃபியூ பீப்புள் ஆர் ஹியர். ஸோ ஐ வில் ஆல்சோ teach how to engage in a meaningful conversations and handle conflicts. யாரெல்லாம் நிறைய பேருக்கு சண்டை போட்டிருக்கீங்க வேர்ப்லா, எனிபடி? வீட்டில் அக்கா கூட, தம்பி கூட, அண்ணன் கூட, அம்மா கூட சண்டை போட்டிருக்கீங்க, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எல்லாருமே. இட்ஸ் வெரி காமன்ல, யாரோ கையே தூக்கலையே, போட்டதே இல்லை, நல்லவனா இருப்பீங்க போய். ஸோ எவ்ரிபடி ஃபைட்ஸ்லமா, எவ்ரிபடி ஹாவ் கான்ஃப்ளிக்ட்ஸ். இப்போது ஒரு கான்ஃப்ளிக்ட்னு என்ன, நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், நம்மளுக்கு ஒன்று பிடிக்கும் அவங்களுக்கு ஒன்று பிடிக்காது, ரெண்டு பேருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு வெரி காமன்ல, எல்லா இடத்துலையும் நடக்கும். பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், பஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே எவ்ரிபடி வில் ஹாவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், விச் இஸ் வெரி நேச்சுரல். ஹவு டு அட்ரஸ் சச் கான்ஃப்ளிக்ட்ஸ் இன் அ வெரி, that is also a good one. All right, let's start. Okay, next slide. Boys, I'll give you 30 seconds. The game starts now. Read that loud or read that in your mind loud. படிச்சுக்கோங்க and find how many F's are in there. நான் கேட்கவே இல்லையே. So please answer the questions when I ask. Okay, 10 more seconds I'll give you. 5, 4, 3, 2, 1. Next slide. Okay, many of you would have got 21. How many of you got 20? How many of you got 19? 19, a good one. How many of you got 18? So 19, oh, you have got 18, a good one, Parimila. 17, okay. 16, anything lesser than that? Guess what? There are 22. வேற லெவல் வின்னர். சி எப்படி அடிக்கடி இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இட்ஸ் ஓகே. பாய்ஸ், I'll tell you the math winner. நான்லாம் பார்க்கும்போது எனக்கு 15 தாண்டல. See, I'll tell you the truth behind this. This is like நம்ம எல்லாருமே வந்து படிக்கிறோம், கேட்குறோம், ஆனால் நம்ம நிறைய விஷயத்தை பார்க்குறோம் இல்லையா, ஆனால் நம்ம பிரெயின் என்ன பண்ணும், ஸ்கிப் பண்ணும். அதுக்கு பொறுமையே கிடையாது. இப்போ நான் பேசுனா எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிடுறீங்களா? என்ன ஹர்ஷத், நைட் அவுட்டா இன்னைக்கு? You got 22. Okay, yeah, smart one. See, very few people have, Arshit was not a surprise. He's a child prodigy. So he has been that, but very natural for people to get 21, 20. அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது. Because that's how the human brain works. Maybe he is an alien. I always suspected that from the day one. என்ன அர்ஷத், எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டு தான் இருக்குது. So the point is very simple. நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம், கேட்குறோம், பண்ணுறோமா இல்லையா? ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ஸ்கிப் பண்ணுறோம். பிரெயின் ஸ்கிப் பண்ணுது. ஸோ வி டு நாட் பாஸ். ஒரு இடத்துக்கும் நம்ம ஒருத்தன் பேசிட்டே இருப்பான், நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்ல வருவான்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும். நீ இது தானே சொல்ல வரும். அப்போ நம்ம கவுண்டர் கொடுக்க நம்மளுக்கு பிரெயின் என்ன பண்ணும், கவுண்டர் மெக்கானிசம் எடுத்துரும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு அது அதிகமாக தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா கவுண்டர், முக்கியமாக கல்யாணம் வேறு ஆயிடுச்சுல. ஸோ என் பொண்ணெல்லாம் என்னையே கவுண்டர் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, நீ சொல்லுவ அதுக்கு முன்னாடியே அது நீ இதுதான் நீ சொல்ல போகிறேன்றதுக்கு it start assuming things, it start understanding in a different way. It never listens.
ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட். முதல்ல லிசன் பண்ணி ஒரு லைனில் இன்னும் ஒரு 4 லைன் இருந்திருக்குமா? இந்த 4 லைனில் இருக்கிற எஃப்ஐயே நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ஆஃபை ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. எப்படி மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். ஆஃபை ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க, WFஐ ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க, ஐஃபன் வந்து உங்களை டீவியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 4 லைனில் நம்ம எஃப்ஐ ஸ்கிப் பண்ணும்போது நம்மளோட கம்யூனிகேஷன் எவ்வளோ, கான்வர்சேஷனல் கம்யூனிகேஷனில் எவ்வளோ ஸ்கிப் பண்ணுவோம். இஸ் தட் நாட் நேச்சுரல்? how many of you do that டாமா? ஒரு லைனை எதில் பேசிகிட்டு இருக்கும்போதே அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு you get to that next line. how many of you do that? so it's very common. மனுஷங்களாக தான் இருக்குது எல்லாருமே. ஆல் ரைட், நெக்ஸ்ட் ஒன். சரி, எப்படி நம்ம கிளியராக கான்ஃபிடென்ட்டாக பேசலாம்? that is the question I want to answer, and we are going to do a practice session as well on that after this. see, ஒரு விஷயத்தை தெளிவாக ஒருத்தங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றது நம்ம இன்டென்ஷனாக, இல்லை அவங்கக்கிட்ட வந்து ஓகே ஏதோ சொல்லணுன்றது நம்ம இன்டென்ஷனாக? வாட் இஸ் அவர் இன்டென்ஷன்ஸ் பிஹைண்ட் கம்யூனிகேஷன்? அவங்க எதில் இருக்கிறவங்களுக்கு அதை புரிய வைக்கணுன்றதுக்காக அந்த இன்டென்ட்டோடு தான் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லையே. சரி, ஏதோ வந்தோம் அப்படியே பேசிட்டு ஒப்பிச்சுட்டு ஸ்பீச்சோட கண்ட்ரோலே இல்லாமல், இப்போ இன்டர்வியூக்கு போகிறீங்க, இன்டர்வியூக்கு போயிட்ட அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு கொஸ்டின் கேட்குறான், பேனிக் மோடுக்கு வந்துடுறீங்க, ஆன்சைட்டி வந்துடுது. ஐயோ கேட்கக்கூடாத கேள்வி அவன் கேட்டுட்டான், தெரியாத பதில் எப்படி சொல்கிறது? நம்மளுக்கு தோனி சொல்கிறது தான், ப்ரெசன்ஸில் இருக்க மாட்டோம். நம்ம எங்கே போயிடுவோம்? ஐயோ ஃபெயில் ஆயிடுவோமோ, பின்னாடி இருக்கலாம் பயங்கரமாக மார்க் எடுத்து வச்சுட்டு இருக்கானுங்களே, நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? so many things will be running in your headல. நடக்குமா நடக்காது? எனக்கு நடந்திருக்கு. I still remember my first interview. எனக்கு தெரிஞ்சு கால்லாம் ஆடுது, லிட்ரலாக உதற ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்தில். ஏசி வேறு ஓவர் கூலிங்கை வேறு போட்டு வச்சுருக்காங்களா, 4-5 பேர் கவுண்டர் குத்துட்டே இருக்காங்க. இப்படி ஒருத்தன் கேட்குறான், அப்படி ஒருத்தங்க, டேய் யாரா நீங்களாம்? அந்த மொமெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஒருத்தன் கேள்வி கேட்டதே கஷ்டம் நம்மளுக்கு, 4 சைட்லேருந்து கேள்வி. இதில் வேறு இப்போ ஒருத்தர் கேட்டு நம்ம பதில் சொல்லிட்டு அப்புறம் தான் இன்னொரு கேள்வி வரணும். பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கேட்குறாங்க. ஒரு ஆங்கிள் கூட என்னை பார்த்தா பாவமா இல்லையா? இந்த மொமெண்ட்டெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான். இந்த என்விரான்மெண்ட்டே என்ன மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்? ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எம்ப்ரேஸ் ஸ்ட்ரெஸ். வாட் இஸ் எம்ப்ரேஸ்? அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதை அக்செப்ட் பண்ணிட்டா என்ன ஆகும்? யூ ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். உங்களுக்கு என்ன நடந்தாலுமே அந்த அக்செப்டன்ஸ்குள்ளே போயிடும். உங்கள் மைண்ட் எதுக்கு என்ன பழகிடுச்சு? ஓகே, நீங்கள் செய்ய போகிற முடிவு பண்ணிட்டீங்க, செய்யுங்க, பார்த்துக்கலான்ற அந்த மொமெண்ட் தான் எம்ப்ரேஸ். எம்ப்ரேஸ் ஆன்சைட்டி, எம்ப்ரேஸ் ஸ்ட்ரெஸ். இந்த 2 வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஹவு டு மாஸ்டர் தட். நம்பர் 1, நெக்ஸ்ட் ஸ்லைட். This is a technique which I will be teaching later, but let's do this now. Inhale for like 4 seconds. Inhale. Hold your breath for 7 seconds and exhale for 7 seconds. Can we do that? ஐயோ, தியான கிளாஸ் நடத்துறீங்க சார். No. Can we try that? It's a breathing technique தான், to control your mind and speak with clarity. பதட்டப்படாம. ஓகே சார், இதெல்லாம் நாங்கள் காதலன் படத்துலேயே பார்த்துட்டோம் சார். நானும் அதெல்லாம் பார்த்தேன். ஸோ எனிவேஸ், கம்மிங் பேக் டு திஸ். ஸோ ப்ரீதிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக் டு சூத் யுவர் ஸ்ட்ரெஸ். அந்த பதட்டத்தை குறைக்கும். அண்ட் ஐம் கோயிங் டு டீச் யூ அனதர் டெக்னிக். நம்மளோட ரேட் ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஒரு டோன்லேயும் ஒரு ஸ்பீட்லேயும் பேசுவோமா இல்லையா? எல்லாருமே ஒரு ஸ்பீட் இருக்கும். ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ரேட் ஆஃப் ஸ்பீச் அதிகமாகுது, கம்மியாகுது. See, Indians have a neutral speech, whereas UK இருக்கும்போது அவங்களோட ரேட் ஆஃப் ஸ்பீச் அதிகமாக இருக்கும். See, I used to work for this call center. See, இந்த கால் சென்டர் என்ன பிரச்சனைனா, நம்ம நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து அரைகுறையமாக தெரியும், கிராமர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாமே தமிழில் தான் நம்மளுக்கு வருது. ஆங்கிலம் அரைகுறை தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையே. இங்கே யாரும் வெள்ளைக்காரன் இல்லையே. பட் த பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். அவங்க எப்படி இருக்காங்க? their rate of speech is very
fast. Yeah, very high. நம்மளோட நியூட்ரல் டோன் அவங்களுக்கு புரியாது. ஐ பெக் யூர் பாருன்னு 10 வாட்டி கேட்பான், 4வது வாட்டி 6வது வாட்டி கட் பண்ணிடுவான். ஆப்வியஸ்ல. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ரேட் ஆஃப் ஸ்பீச். இது எப்படி பண்ணலாம்னா, ரெக்கார்ட் யுவர் செல்ஃப். ஒரு மேபி லெட்ஸ் சே ஒரு 3 minutes. Will that work? 3 minutes record yourself. Tell me about yourself. I think you should be noting it down. கண்டிப்பாக மறந்துடுவீங்க. Tell me about yourself. 3 minutesக்கு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, யூ ஹவ் காட் டிரான்ஸ்கிரைபர்ஸ், ஏஐ டூல்ஸ்லாம் வந்துருச்சு. இல்லை நீங்கள் என்னை விட்டு முன்னாடிலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், எழுதுவோம். என்னென்ன வேர்ட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எழுதிட்டு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து 135லேருந்து 165க்குள்ளே இருக்கணும். தட் இஸ் வேர்ட்ஸ் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பேசலாம்? 135 to 165 words we can speak. That is the ideal rate of speech. Got it? What is your ideal rate of speech? அதுக்கு மேலே பேசினாலும் எதில் இருக்கிறவங்களோட மைண்டுக்கு வந்து இன்காக்னிட்டிவ் மோடுக்கு போயிடும். அது லிட்ரலாக அதுக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல. அதை விட கம்மியாக பேசிங்க என்ன ஆகிடும்? போர் மோடுக்கு போயிடும். என்னடா இவன் வேறு ஸ்கூல் பசங்களுக்கு மாதிரி. மேபி நானே கைண்ட் ஆஃப் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவில் தான் இருக்கேன். ஓகே, தேர்ட் ஒன், எம்ஃபசைஸ் வித் பாஸ் நாட் வால்யூம். சில பேர்லாம் கத்தி கத்தி பேசுவாங்கடா. அது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் பார்த்துட்டு கத்தி பேசினா அது ஒரு எஃபெக்டை கொடுக்கும்ல. சண்டைலாம் வரும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கத்தி கத்தி பேசும்போது அதை எம்ஃபசைஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். பட் தட்ஸ் நாட் ட்ரூ. யூ ஹவ் டு கிவ் பாஸ். பாஸ் வில் கிவ் எம்ஃபசைஸ். எம்ஃபசைஸ்னா என்ன? சாரிடா, நான் சொல்கிற வேர்ட்ஸ் ஏதாவது புரியலன்னா டக்குன்னு கேளுங்கடா. எம்ஃபசைஸ் புரிஞ்சா? யாருக்கு புரிஞ்சிச்சு? ஓகே, 4 பேருக்கு புரியும். மற்றவங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் புரியல? குட் ஒன், தேங்க்யூ. See, emphasize is something where you want to stress a point, where you give more importance to that particular point. Emphasize பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், அதுதான் emphasize. I would like to emphasize this. இந்த பாயிண்ட் இப்போ நான் சொல்லிட்டோன்னு என்னன்னா அதை I want to stress that. So pause is very important in speech. Avoid fillers. See, fillers இந்த சவுண்ட் வரும் நிறைய பேருக்கு, ரிப்பீட்டிஷன்ஸ் நிறைய வரும். ஐ திங்க் ஐ பிலீவ் யாரோ ஒருத்தங்க கூட பேசிட்டு இருக்கும்போது நிறைய இந்த இந்த லைக்ன்ற வேர்டு வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே லைக்னு ஒவ்வொரு 4 வேர்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு லைக் வருது. சார், ஐ வுட் லைக் டு டெல் யூ சம்திங் அபவுட் லைக். அந்த லைக் ரிப்பீட்டடாக எதையும் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபில்லர்ஸ். நம்மளோட பிரெயினால் கோர்வியாக ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியாத போது அது என்ன பண்ணிடுது? ஃபில்லர்ஸை எல்லாம் சவுண்ட் வரும். அந்த நிறைய பேர் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். லைக் ஐ யூஸ் டு டூ தட். நானே பேக் இன் தோஸ் டேஸ் ஐ யூஸ் டு ஹேவ் லாட் ஆஃப் ஃபில்லர்ஸ் அண்ட் காஷியஸ்லி அண்ட் இன்டென்ஷனலி ஐ ஃபிக்ஸ்ட் இட் ஜஸ்ட் பை வாட்சிங், ஜஸ்ட் பை லிசனிங். ஓகே, நம்ம பேசும்போது ரொம்ப யாரெல்லாம் பீஸ்ஃபுல் வாரியர் படம் பார்த்துருக்கீங்க? பீஸ்ஃபுல் வாரியர் வேற லெவல் சார். யங்கர் ஜென்ரேஷனில் ஒருத்தர் கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ பதட்டமாக இருக்குது. ஐயோ, நான் கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. எழுதிக்கோங்க, பீஸ்ஃபுல் வாரியர். யூ ஆல் ஷுட் வாட்ச். தட் வில் டீச் யூ ஹவு டு லிவ் இன் அ ப்ரெசன்ட். அந்த மொமெண்ட்டில் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல ஹர்ஷத், லிவிங் இன் த மொமெண்ட். அண்ட் அட் லாஸ்ட், ஐ கான்டாக்ட். அது இன்டர்வியூ ஆகட்டும், எதுவாக வேணா இருக்கலாம், யூ ஹாவ் டு மேக் வாட்? ஐ கான்டாக்ட். ஸோ breathe, check your speech rate, emphasize with pause, not with volume, avoid fillers, and most importantly, keep eye contact. அர்த்தமாயிந்தா? Okay, next. Okay, I need volunteers. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, I'm going to make you all read this loud. ஞாபகம் வச்சுக்கோங்க, it's not easy. It's not really easy at all. இதில் ஜஸ்ட் மிஸ் ஆனால் கூட வேர்ட்ஸ் எல்லாமே தப்பாக வரும் and it will be very embarrassing for you all. So, mark my words. I'm going to ask some of you or any of you to read this loud in this crowd. 6 snappy Chennai chefs swiftly flipped fluffy dosas, splashing sizzling sambar on Senthil's spotless sandals. It might sound funny, but it's a little tricky. ஆரம்பிக்கலாங்களா?
என்ன சூர்யா? ஓகே பஸ் போதும். See, now what you have done, what you just did, நான் யாருக்கு கேட்க போகிறேன்றதை இன்னும் முடிவே பண்ணல. பட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? நான் உங்களை பிரெயின் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் இது வந்து ஒரு எம்பாரசிங்காக ஆகிடும் உங்களுக்கு. அது இப்போ ஒருத்தர் கூப்பிட்டு நான் பேசணும்னா, ஐயோ ஸ்பாட்லெஸ் நம்ம ஒரு வேளை தப்பாக சொல்லிட்டேன் எல்லோரும் முன்னாடி, என்ன ஆகிடும்? அசிங்கமாயிரும். ஆகுமா ஆகாதா? அந்த ஒரு எமோஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஐயோ ஸ்டேஜில் கொண்டு வந்து பேச வச்சுறாரோ, எல்லோரும் முன்னாடி அவமானமாக போயிருமோ, இருக்கும்ல. இட்ஸ் வெரி நார்மல் தானே. நான்லாம் பாதி கொஷின் ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் சொல்லாத காரணமே அந்த வெக்கம். நம்மளுக்கு இன்றைக்கி வெக்கமே இல்லைனா என்னன்னே தெரில. அன்றைக்கி வந்து ரொம்ப என்னவா இருந்தது, ஓப்பனாக சொல்லலாம். அதுதான் ஃபேக்ட்டு. நம்மளுக்கு வந்து வெக்கமாக இருக்குது. பல பேருக்கு இருக்காதுன்னு வச்சுப்போமே. சில பேருக்கு மேபி என்ன மாதிரி லக்ஷ்மணன் இல்லை வெக்கமே கிடையாது. யாருக்கெல்லாம் வெக்கம் இருக்குமா? யாருக்கெல்லாம் வெக்கமே கிடையாது? 1 2 அந்த 2 பேருக்கு நடுவில் ஒருத்தருங்க இருக்காங்க. அந்த கேரக்டர் சொன்னா நான் நல்லா பிடிக்கும். ஓகே, எனிவேஸ். சி ஸோ ஆரம்பிக்கலாமா? I think you're all very well prepared. Next slide. Here, actual game தான் ஸ்டார்ட் ஆகுது. Shout. See, I want you guys to understand one thing. This is the game. இங்கே நிறைய பொருட்கள் இருக்குது, மனிதர்கள் இருக்காங்க, நிறைய கலர்ஃபுல்லான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. There are so many things like இங்கே இந்த ரூம்லேயே. See, I want you guys to point something and say, அது இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் கோயிங் அதை பார்த்துட்டு வாட்ச், ஐம் கோயிங் டு ட்ராகன். ஸோ இந்த மாதிரி லைக் வாட் எவர் யூ பாயிண்ட் யூ ஷுட் சே வாட் சம்திங் அதர் தேன் த ஆக்சுவல். அந்த ஆக்சுவலாக அது இல்லாத பொருளை நம்ம சொல்லணும். ஸோ ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ கப்புள் ஆஃப் பீப்புள் டு ஸ்டாண்ட் அண்ட் ஷோ மீ எ திங் அண்ட் டெல் சம்திங் எல்ஸ். கிளியர்? யாருக்கு கொஸ்டின் புரிஞ்சு? அதுக்கு ஆப்போசிட்டாக அது இல்லாத ஒன்று சொல்லணும். இப்போ இது ஆக்சுவலாக இது என்னது? கப்பு. இது கப். எது வேணால் சொல்லலாம். அதை தவிர என்ன வேணால் சொல்லலாம். இது கப் இல்லை, அது வந்து தமன்னா அப்படி கூட சொல்லலாம் நம்ம. ஐயோ எல்லாம் வெறியாதீங்க. ஸோ த பாயிண்ட் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த பாயிண்ட், ரைட்? நவ் ஓகே, இப்போ யாரெல்லாம் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது எந்த பொருளை சொல்லலான்ட்டு மைண்டில் வந்திருக்கு? Smart voice darling. I love you all. This I call it as stockpiling. What is it? Stockpiling. See, brain எவ்வளோ பவர்ஃபுல்லான இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். ஏன்னா I do that as well. இவர் கேட்டதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? லெட்ஸ் டேக் எ சான்ஸ், மோடுக்கு போயிடலாம், சண்டை தான். ஸோ stockpiling is more about what? You prepare yourself. இன்னும் நீங்கள் அதை காட்டிட்டு என்ன வேணால் சொல்லியிருக்கலாம். சார் நான் வந்து தரையை காட்டல சார், அதை நான் இன்னொன்று கூட காட்டினேன் சார் சொல்லலாம். நான் அதை காட்டல சார், நான் இந்த போர்டை காட்டினேன் சார்லாம் என்ன வேணால் சொல்லலாம். இதை நீங்கள் கப்புனே சொல்லிவிட்டு நான் சார் நான் இதை தான் சார் கப்புன்னு சொன்னேன்னு சொல்லலாம் இல்லையா? எனக்கா தெரிய போகுது, உங்களுக்கு தானே தெரியும். ஸோ தெர் இஸ் நோ ராங் ஆன்சர் ஃபார் இட். பட் அவர் பிரெயின் என்ன பண்ணுச்சு? உஷாராகிடுச்சு எல்லாத்தையும். ஓகே, லெட்ஸ் டூ தட். ரெண்டாவது, ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாமா? எல்லாருமே பாயிண்ட் சம்திங் அண்ட் சே சம்திங் லவுட். ஷவுட். எல்லாரும் சொன்னேன். Everybody shows something, point something and shout something else. நீங்கள் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க, அப்போ எனக்கு உங்களுக்கு மட்டும் தான் புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை பாயிண்ட் சம்திங் அண்ட் ஜஸ்ட் டூ இட். ஜஸ்ட் எனக்கு கேட்கல, அர்ஷித் மட்டும் தான். கமான், 5 words அட்லீஸ்ட். ரேண்டமாக பார்த்து டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். லேப்டாப். Come on boys. Nara. Oh sorry. Cello tape. இப்போ நீங்களா சொல்லணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேன்? எக்ஸாக்ட் ஸ்மார்ட் பாய்டா நீ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஒன்றும் இல்லை சார். வின்னரசி
5 objects. Stand and show me. Stand and shout. Point பண்ணி இப்போ இந்த சேரை பாயிண்ட் பண்ணிட்டு சேர் இல்லாத ஏதோ ஒரு பேரை சொல்லுங்க. சத்தமா? ஓகே. Point and shout. Parimala Devi. Point and shout. Laptop, eraser, sharpener, computer. Okay. Rushika. This is a chain, this is a headphone, this is a star, that is a speaker. 4 தான் வந்திருக்கு. சரி, நாளைக்கு சொல்லுங்க. நீங்க யா வன்மத்தெல்லாம் கக்குறீங்க, நல்லா தெரியுது. ஃபஸ்ட்டு ப்ளீஸ் செட். இட்ஸ் ஓகே, ஃபன் தான். ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. C++, Java, Kotlin, Android Studio, JavaScript, React Native. Brilliant. Okay, anyone else want to volunteer? நல்ல பேப்பர் சிஸ்ன்னு சொல்லிடுவோன்னு பயந்துச்சு. Bird. Okay. Bat. All right. See, now I want to tell you one more thing. நீங்கள் இப்போ ஒன்று பண்ணீங்க இல்லையா, அழகாக ஒன்று பண்ணாங்க. சாரி, உங்கள் பேரை மாட்டேண்ணா. ஃபைசல். See, pattern. இல்லை you just followed a pattern. See, that is what there. Stockpiling is where you started thinking ahead of, நீங்கள் உங்கள் brain வந்து பைல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. And the next one is, once you start, இப்போ ஒருத்தங்க மூன் ஸ்டார், it's like a pattern. Rubber, pen, stamp, pattern. So now again this exercise we are going to do it again, but now எந்த ஒரு presumptionum வேண்டாம், எந்த ஒரு connectionum வேண்டாம். Say 5 words. Be honest to yourself. நான் பாயிண்ட் பண்ண விரும்பல. Something other than. Don't follow patterns. Don't make stockpiles. Let's try. It's a very important exercise for you. Go for it. Shout. சொல்லுங்க சத்தமா, எல்லாருமே தான். Sun, moon, light, dark, sun. Okay, please sit. Another example for pattern. Sun, moon, என்னது? They are following a pattern. So நம்ம brain என்ன பண்ணுது? அந்த pattern break பண்ணுங்க. So if you want to be very fluent, if you want to be comfortable with the smartness, where you can actively think about different objects, or you will fall into a trap of pattern. பிரெயினை கொஞ்சம் தயவுசெய்து அமைதியாக இருப்பதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை, ஏதோ ஒன்று ரேண்டமாக சொல்கிறதுல எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ரேண்டமாக இப்போ நம்ம மங்கி சொன்ன என்ன சொல்லுவோம்? மங்கி, லயன், டைகர், சீட்டா, gorilla. So the point is very simple. So make sure you activate the presence and make sure you do not engage with the stockpiling or pattern. Next one. Okay, now this is another activity I want to try. I want you people to group into pairs. ரெண்டு பேராக பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை பிடிக்காதவங்க, I mean obviously பிடிச்சவங்க. Somebody you are comfortable with, pair yourself in groups. ரெண்டு பேரா. ஓகேவா? முதல்ல அதை செட் பண்ணிக்கலாம். Come on. I'll give you 1 minute. ஆமாம், உங்கள் மச்சான் கூட தான் நீங்கள் பேர் ஆவீங்க. இதில் அவனை தூக்கி யாரு கூட நானே பேர் பண்ணுறேன்.
கரெக்ட் பண்ணிடுவாள் அடாப்ட் சார் அடாப்ட் என் காலில் போயிட்டு கரெக்ட் பண்ணிடுவாள் சார் கன்ஃபார்ம் டன்னா how many of you paired பண்ணிட்டீங்களா? யாரெல்லாம் இன்னும் பண்ணல? யாருக்கு இன்னும் பேர் கிடைக்கல? நீங்க anyone else? மேம் நீங்களா? தம்பிங்க வாங்க, நானே கூப்பிட்டு வாங்க ப்ளீஸ் சிட்டியா. நீங்கள் வேறு யாருக்குமா பேர் பண்ண முடியல? ருஷிகா, ஓகே யூ கைஸ் கிளப் ஈச் அதர். ருஷிகாவும் நீங்களும் யா ஓ ஓகே ஜம்ப் இன் தேர். anyone else? Shall we begin the activity? It's a simple activity. Boys, girls, shall we begin? ஓகே, பர்சன் ஏ பர்சன் பி ரெண்டு பேர் வச்சுக்கோங்க. யாரை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. த ஃபர்ஸ்ட் பர்சன் ஷுட் கிவ் ஆர் எனி ஒன் ஆஃப் யூ ஷுட் கிவ் அ கிஃப்ட் டு த அதர் பர்சன். ஓகேவா? தட்ஸ் அன் இன்விசிபிள் கிஃப்ட். ஓகேவா? கிளியர்? ஸ்டெப் ஒன் என்ன? வி ஆர் கோயிங் டு கிவ் அ இன்விசிபிள் கிஃப்ட். அது என்னன்ட்டு யாருக்கு தெரியாது? கொடுக்குறவங்களுக்கே தெரியாது. ஓகேவா? அதை வாங்குறவங்க அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? தே வில் டெல் அ நேம். இப்போ எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஃபைசல் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்காங்க. ஃபைசல் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே நான் என்ன சொல்கிறேன்? ஃபைசல் தேங்க்ஸ் ஃபார் த பிரில்லியன்ட் கிஃப்ட். ஏதாவது நல்ல கிஃப்ட் வேறு எனக்கு மைண்டில் என்னென்னமோ வருதுடா, என்னென்னு சொல்லக்கூட முடியல. ஓகே, ஐ வில் சே லைக் தேங்க்ஸ் ஃபார் த பென். ஒரு பென் எனக்கு கிஃப்டாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் த பென் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க அடுத்தது? இல்லை, நான் பேரை சொல்லுவேன். என்ன கிஃப்ட்டுன்றத வாங்கினவங்க சொல்லுவாங்க. ஸ்டெப் 2 என்ன? ஸ்டெப் 1 என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு இன்விசிபிள் கிஃப்ட்டை கொடுக்குறோம். ஸ்டெப் 2 வந்து அதை வாங்கினவங்க அதை அக்னாலஜ் பண்ணுறாங்க. என்ன ப்ராடக்ட்ன்றது, என்ன பொருள்ன்றது அவங்க என்ன வேணால் சொல்லலாம். என்ன இந்த மானங்கிட்ட மைண்ட் ஆகிடுச்சுரா, ஐயோ வி ஆர் த பாய்ஸ் அப்படின்றியா நீ? ஓகே, ஸோ நீங்கள் ஏதோ ஒரு உங்கள் மைண்டில் வர்ற கிஃப்ட்டை சொல்லுங்கள். அது சாரியாக இருக்கலாம், ஷர்ட் ஆர் ஜீன், கிளாஸ், செயின், கோல்ட் ரிங், எனி திங். அப்படின்னு நம்ம யார் வாங்குறவங்க உங்கள் மைண்டில் வர ப்ராடக்டை இல்லை ஒரு பரிசை சொல்லிட்டீங்க. நவ் த தேர்ட் ஸ்டெப், த ஃபைனல் ஸ்டெப். கொடுத்தவர் கேட்டார் இல்லையா என்ன ப்ராடக்ட்னு, அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐ நோ யூ வுட் லைக் இட், வை பிகாஸ். அதை சொல்லணும். என்ன சொல்லணும்? வை டு யூ லைக் இட். அவர் தான் கொடுத்தாரு. இப்போ நான் எனக்கு வாட்ச் கொடுக்குறீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள், அகெயின் ஐ சேஞ்ச் இட். வாட்ச்னா யூ ஷுட் சே லைக் ஐ நோ யூ வுட் லைக் இட் பிகாஸ் அப்படின்றத அந்த கிஃப்ட்டை கொடுத்தவங்க சொல்லணும். கிளியர்? ஓகே, லெட்ஸ் ப்ளே. ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு. புரிஞ்சாமா? தேர்ட் பாயிண்ட் புரிஞ்சா? யாருக்கு புரியல? ஐ கேன் எக்ஸ்பிளைன் அகெயின். விண்ணரசி, யாருக்கு நல்லா புரிஞ்சுது? எந்திரிச்சு ஒரு வாட்டி விளக்குங்க. பர்சன் ஏ வந்து கையில் வச்சு எப்படி பேசுங்க? திரும்பவும் பர்சனே வந்து ஒன்ஸ் அகைன் வந்து நீ ஏன் அந்த கிஃப்ட்டை வந்து உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஐ நோ யூ வுட் லைக் திஸ் கிஃப்ட் பிகாஸ் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ ரீசன்றதை சொல்லணும். இவ்வளோ தான் கேம், ஒன்றும் கஷ்டம் இல்லையே. ஓகே, ஆரம்பிங்க. ஐ வில் கிவ் யூ லைக் 1 minute, just 1 minute. 11:03. ஓகே, கண்டது
எனக்கு ஏதாவது கிஃப்ட் நீங்கள் உங்களுக்கு யார் தண்ணி குடிக்கிறாரா தம்பி தண்ணி என்ன யோசிச்சிங்களா என்ன கிஃப்ட் கொடுத்தானா இல்லையா கொடுங்க டேய் கிஃப்ட் அது இல்லடா மங்கு பாய்ஸ் உங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு கொலை கூட பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்டா என்னாச்சு டேய் இன்விசிபிள் கிஃப்ட்ரா இப்படி கொடுக்குற அவன் வந்து பார்த்துட்டு சரி எதையோ கொடுறாப்பா பேசுங்கடா உங்களுக்கு யாருமா பேசி முடிச்சிட்டீங்க பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்க பண்ணுறதெல்லாம் ரவுடிசமாகவே இருக்கு இவன் எவ்வளோ பையன் பாரு எவ்வளோ டஃப் பாய் இருக்கான் ஆனால் நல்ல பையனாக இருக்கான் ஆக்சுவல் கேங்ஸ்டர் ஒரிஜினல் கேங்ஸ்டர் அவன் தான் சார் என்னை போய் இப்படி சொல்லிட்டீங்களே சார் நான் நம்பலடா நான் நம்பவே மாட்டேன் வெரி டேஞ்சரஸ் காம்போ இவனை மாதிரி தான் ஆட்கள் கூட வச்சுக்கூடாது முடிச்சு விட்ருவோம் ஏன்னா அந்த சம்பவம்லாம் எனக்கு பலது நடந்திருக்கு என்னாச்சு ஓகே ஓகே ஆல் டன் பாய்ஸ் லிசன் டன்னா இப்போ பர்சன் ஏ பர்சன் பி கொடுத்துருப்பீங்க நவ் பர்சன் பி பர்சன் ஏ கொடுங்க லெட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் another 1 minute Were you bored, Vaisal? No, sir. Phone. Yeah, okay. Pop up. எப்படிங்க தான் சார் பண்ணுங்க இதுதான் காஸ்ட்யூமேவா பட்டன்லாம் மேலே இல்லை ஸ்டைலு சாட்டர்டே ட்ரெஸ் டவுன் டே ஓகே டான் முடிஞ்சா ஓகே எத்தனை பேர் இந்த எக்ஸசைஸை ஜென்யூனாக பண்ணீங்க யார் பண்ணலை ஓகே எதனால் டைம் இல்லை ஸ்பாட்டில் அதான்டா ஆக்டிவிட்டியை ஏன்டாடி சோதிக்கிறீங்க நீ எனிவேஸ் லிசன் see why this activity is very important உங்களுக்கு யாருக்காவது இந்த ஆக்டிவிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுதா random words திடீர்னு ஒரு கேள்வியை ஒருத்தங்க உங்ககிட்ட த்ரோ பண்ணும்போது how do you respond இப்போ இன்டர்வியூக்கெலாம் போகும்போது திடீர்னு எதையாவது பற்றி பேசுங்க ஹாட் சீட் மாதிரி இருக்கும் அது they will ask you to say something about something and you start talking இல்லையா in such a way see இந்த such a way நான் சொன்னேன்ல இந்த such a way நான் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி how to answer eloquently confidently clearly to make someone understand இதை எப்படி நம்ம structure is very very important for anything see ஏன் structure important நான் சொல்கிறேன் முதல்ல ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு புரியுதா ஆர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இப்படி தான் இருக்கணும் நம்ம பேசுகிறத ஏனோ தானோன்னு பேசிகிட்டு இருப்போம் நம்ம ஒரு கோர்வே இல்லாமல் ஒரு கோஹெசிவ்னஸே இல்லாமல் என்ன பண்ணுவோம் நம்ம மைண்டில் வர்றது எல்லாத்தையும்
இமேஜின் நான் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டேன், வாட், ஒய், ஹவ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் பிரெயின் என்ன பண்ணும், ஓகே முதல்ல நம்ம வாட் ஆன்சர் பண்ணணும், அடுத்தது ஒய்க்கான ஆன்சர் கொடுக்கணும், அடுத்தது ஹவுக்கான ஆன்சர் கொடுக்கணும். பேசிக்கலி நான் சேல்ஸில் தான் இருக்கேன். ஸோ சேல்ஸில் இருக்கும்போது ஒரு எண்ட் யூசரில் ஒரு கஸ்டமரை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நான் ஒரு பொருளை விற்க போகணும். அப்போ நான் அவங்கக்கிட்ட எப்படி ஒரு கான்வர்சேஷன் வச்சுருப்பேன், ஸ்ட்ரக்சராக வச்சுருப்பேன். அவங்களுக்கு ஒரு பெயின் பாயிண்ட் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கொடுப்பேன். அந்த சொல்யூஷன் மூலமாக அவங்களுக்கு என்ன பயன் வரும். ஸோ இட்ஸ் மோர் லைக் 3 விஷயம் தான். என்னென்ன? நம்பர் 1 ப்ராப்ளம், சொல்யூஷன், பெனிஃபிட்ஸ். ஸோ ஐ மேட் அ ஸ்ட்ரக்சர் இயர். உனக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன், அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் மூலம் உனக்கு கிடைக்கிற சிம்பிள், கஷ்டமாக ஈஸியாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துச்சா. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது which we are going to see in a bit. ஓகே, இந்த எக்ஸ்சேஞ்ச் கிஃப்ட்ஸோட பர்பஸ் இன்னொரு வாட்டி நான் ஹைலைட் பண்ணிடுறேன். இஃப் சம்மன்ஸ் கம்ஸ் வித் யூ அண்ட் த்ரோ சம்திங் அட் யூ அண்ட் யூ ஆர் நாட் பேனிக்கிங், இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு வாய்ப்பு. பிகாஸ் இட்ஸ் அ கிஃப்ட். அது நீங்கள் பயந்துட்டீங்களா, ஐயோ கிஃப்ட்டை பற்றி பேசுகிறோம், நீங்கள் லைட்டாக பேனிக் மோடுக்கு போனீங்களா, ஆன்சைட்டியாக வந்துச்சா? இல்லை, ஏன்னா அது ஒரு கிஃப்ட். நம்மளுக்கு ஒரு ஹாப்பி மூட் வருது, டோப்பமைன் வர ஆரம்பிச்சிருது கிஃப்ட்டை பார்த்தோன்னே. யார் கொடுக்குறான்றதை தாண்டி, யார் கொடுக்குறான்றது மேட்டர் தான். பட் ஏன் இப்படி சோதிக்கிறேன் நீ காலையில்? ஸோ த பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். எக்ஸ்சேஞ்சிங் கிஃப்ட்ஸ் இஸ் அ வெரி ஹாப்பி மொமெண்ட்டில் அது. அப்போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அது நீங்கள் பார்த்துட்டுமே படலையே. யுவர் பிரெயின் ஹஸ் தாட் ஆஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங். என்னம்மா, நீங்கள் ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறீங்க, அந்த கிஃப்ட்டுக்கான காரணத்தை சொல்கிறீங்க, அவ்வளோதான். பட் வாட் இஃப் இதை வேறு ஒரு எமோஷனில் கொண்டு போயிருந்தால் நீங்கள் பேனிக்காக இருப்பீங்க, ஆன்சைட்டி வந்திருக்கும், பதட்டமாக இருக்கும், வெக்க வந்திருக்கும், எல்லாமே ஒரு சேர வந்திருக்கும். ஸோ லாஜிக்கலி ஸ்பீக்கிங் யூ ஹாவ் டு see everything as an opportunity. You have to see it as a gift. லாஜிக் புரிஞ்சா behind this exercise? Always remember that. ஒரு கொஸ்டினை கேட்குறாங்கன்னா இட்ஸ் an opportunity. So never see question as a threat. முக்கியமாக இந்த ஹெச்ஆர்ஸ், நான் உங்களுக்கு சொல்லலைங்க. அண்ட் செகண்ட்லி, இப்போ லைக்கபிலிட்டின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்வியூவில் உங்களோட நாலேஜ்க்காக எடுக்கிறாங்கன்றதை நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை வந்து ஒரு 50% நினச்சிக்கோங்க. இன்னொரு 50% என்ன ஆட்டிடியூட், மோர் ஆஃப் லைக்கபிலிட்டி. அவங்களுக்கு பிடிக்கணும். அது இந்த லைக்கபிலிட்டின்ற ஒரு வேர்டு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் தான். நீங்கள் பேசுகிறதுலேருந்து நீங்கள் அவங்களோட ஐ கான்டாக்ட், ஆக்சுவலாக ஒரு விஷயம் தெரிலன்றதை சொல்கிறதுலையே அவங்களோட ரெஸ்பெக்டை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த கான்வர்சேஷனல் லாங்குவேஜ் இருக்குல்ல, அது எல்லாமே அது நீங்கள் பேனிக் ஆகாமல், ஆன்சைட்டிக்குள்ளே மாட்டிக்காமல், பயப்படாமல் பதில் சொன்னால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரீத்திங் டெக்னிக் ஆகட்டும், இந்த ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இல்லை இந்த கிஃப்டாக பாருங்கள், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கன்னு சொல்கிறதாகட்டும், எல்லாமே எதை நோக்கி வருது? ஒரு கான்வர்சேஷனில் நீங்கள் எக்ஸாக்ட்லி டு ஓவர் கம் ஃபியர். ஓகே, நெக்ஸ்ட் நான் ஸ்ட்ரக்சர் பற்றி சொன்னேன் இல்லையா? ப்ராப்ளம், சொல்யூஷன், பெனிஃபிட்ஸ். தெர் ஆர் மல்டிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ், மல்டிபிள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. வாட், ஸோ வாட், இப்போ இட்ஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர்மா. நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது வாட் இஸ் வாட்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, இது நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன்னா அந்த இன்டர்வியூவோட பர்பஸ் என்ன எனக்கு தெரியும். போனால் அவங்க கேள்வி கேட்க போகிறாங்க, பதில் சொல்ல போகிறோம். ஸோ வாட், வேலை கிடைக்கும்ல, நல்லா பதில் தெளிவாக பேசினா. நவ் வாட், அதுக்கு என்ன நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்? ப்ரிப்பேர் பண்ணணும், கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் ஒரு 100 வாட்டியாச்சும் மெமரைஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் மெமரைஸ் பண்ணதை ஒப்பிக்காத மாதிரி அதை பேச பழகிருக்கணும். இருக்கா இல்லையா? ஃப்ரெஷர்ஸ்க்கு அந்த சேலஞ்ச் இருக்கும். மேபி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துட்டப்பறம் நம்மளுக்கு ப்ரிப்பரேஷனே கிடையாது, ஆல்ரெடி வி ஆர் ஆல் ப்ரிப்பேர்டு தான். சரி, அது ஒரு ஃப்ளோவில் வரும். ஸோ ஐல் டெல் யூ ஒன் மோர் திங். பப்ளிக் ஸ்பீக்கிங் இருக்குல்ல, இப்போ நான் பேசுகிறதுக்கு, இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய மினிமம் 50 people இருப்பீங்களா இங்கே? ப்ளீஸ் என்ன விஷயத்தை கவுண்ட் பண்ணலாமா? அதனால் ஸோ இப்போ உங்களோட ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்கும், லேர்னிங் ஸ்டைல் இருக்கும், கற்றுக்கிற முறையே வேறு மாதிரி இருக்கும். இப்போ எத்தனை பேர் வந்து எனக்கு தெரில ஸ்ரீலரில் கூட டான்ஸ் ஆடிட்டு எனக்கு தெரில பாய்ஸ், யூ மைட் பி யுவர் மைண்ட் வில் பி வேவரிங் இல்லையா?
அவ்வளோ எங்கேஜிங்கான கண்டென்ட் இல்லைன்னா என்ன ஆகும்? பிரெயின் வில் கண்டிப்பாக அது டைல்யூட் ஆகிட்டு அது என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா போர்டம்குள்ளே போயிடும். தென் இட் வில் ஸ்டார்ட், இட் நீட்ஸ் டோபமைன். அப்போ அதுக்கு என்ன கிடைக்குமோ அங்கே போயிடும். It's very natural for people to get into that state of mind. To avoid that, what we have to do is practice. Next. Okay, இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி இன்னொரு விஷயம் சொன்னேன். ஒரு கான்வர்சேஷன் இப்போ நம்ம பண்ணுறோம், நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா நான் எப்படி அதை பிரிப்பேன்? ப்ராப்ளம், சொல்யூஷன், பெனிஃபிட்ஸ். சரி, எனக்கு வேலையே கிடைக்கல, எனக்கு ஸ்கில்லே வரல, அதான் ப்ராப்ளம். அப்போ அதுக்கு சொல்யூஷன் என்ன? ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அதனால் உனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஐ பிரேக் டவுன். ஓகே சார், இது இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஆப்வியஸ்லி ஐ வில் பி ஷோயிங் யூ தட் பார்ட். நான் 4-7-7 சொன்னேன். 4-7-8 பிரீத் ரூல் இருக்குது. திஸ் வி ஹவ் ஆல்ரெடி டன், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வாட்? எமோஷன் கண்ட்ரோல், ஆங்கர் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல், ஆன்சைட்டி மேனேஜ்மெண்ட். இது எல்லாத்துக்குமே என்ன முக்கியம்? ஃபஸ்ட்டு பிரீத், கண்ட்ரோல் யுவர் பிரீத். நம்பர் 2, இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நான் ப்ரிப்பேர்லாம் நீங்கள் நான் பண்ணிட்டு வந்தேனான்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஐ டிட் ப்ரிப்பரேஷன். ஆனால் அது எப்போ? யார் அது? மார்னிங். நேற்று நைட்டு எனக்கு மீட்டிங் முடிக்கும்போது 12:30, பயங்கர டயரிங்கான டே. எனக்கு மார்னிங் எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணுன்றது தான் லாஜிக். உங்களுக்கு என்ன தேவைன்றதுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணணுன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்தை நான் இருப்பேன். பட் ஐ ஹவ் நாட் ஸ்பெண்ட் ஈவன் அ சிங்கிள் மினிட் டு வாட், எப்படி டெலிவரி பண்ணணுன்ட்டு. இந்த டெலிவரி இஸ் அன் ஆர்ட் விச் ஐ ஹவ் லேர்ன்ட் 10-15 வருஷமாக, விச் ஐ பின் டூயிங் இல்லையா. நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, இட் ஹாஸ் பிகம் வெரி நேச்சுரல் ஃபார் மீ. பட் உங்கள் ஏஜில் உங்களோட டென்யூரில் இருக்கும்போது நான் எனக்கு என்ன தெரியாது, எனக்கு என்ன இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஐ ஹவ் நெவர் ட்ரைட் இட், ஐ நெவர் ட்ரெயின்ட் இன் தட். அப்போது நம்பர் 1, யூ நீட் டெக்னிக்ஸ். டெக்னிக்கே தெரியாமல் தான் நான் டெவலப் பண்ணோம். இப்போ ஐ எம் கோயிங் டு டீச் யூ த டெக்னிக். நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்கம்மா, உங்களோட பிரெயின் வந்து ஃபேட் ஆகிடுச்சு, என்ன பேசுனே தெரில. அப்போ என்ன பண்ணலாம்? டேக் எ பிரீத். தட்ஸ் அ ஸ்மார்ட் ஒன். பட் வாட் ஐ வுட் டூ இஸ், இப்போ நான் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கேன், லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஃப்ரேஸ் தான், அந்த ஃப்ரேஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணிவிடுவேன், ஐ வுட் ஹவ் காட் சம் ஐடியாஸ், ஐ வுட் ஹவ் செட் தட். ஆனால் லெட் மீ அண்டர்ஸ்டாண்டுக்கு முன்னாடி எனக்கு என்ன தெரியாது, நான் என்ன சொல்ல போகிறேன்னு கூட தெரியாது. ஸோ தட் வில் கம் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இந்த ஃபில்லர் இருக்கு இல்லையா, இன்டர்வியூஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார், வாட் ஐ ட்ரை டு டெல் யூ இஸ், இது ஸ்கிரிப்டு, நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல. பட் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு டெல் யூ வாட் ஐம். இந்த மாதிரியான ஃபில்லர்ஸை யூ ஷுட் லேர்ன். இது ஒரு கோர்வையான ஒரு விஷயத்தையும் கொடுக்கும். டிஸ்கோர்ஸ் மார்க்கர்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம் இங்கிலீஷில், டிஸ்கோர்ஸ் மார்க்கர்ஸ். ஸோ see, I'll also teach you one more technique. கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்குமா, நம்ம பிரெயின் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது அவன் என்ன சொல்கிறாங்க. சார், லெட் மீ மேக் ஷூர் தட் ஐ அண்டர்ஸ்டுட் கிளியர்லி. நீங்கள் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிறேன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு தென் வி கேன் ஸ்டார்ட். ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தன் கொஸ்டின் கேட்குறாங்க, நம்மளுக்கு பதில் தெரில. சார், இஸ் தட் வாட் யூ ஹவ் ஆஸ்க்ட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி கொஸ்டினையே பேராஃப்ரேஸ் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். சார், லெட் மீ ட்ரை அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் பெட்டர்னு சொல்லும்போது என்ன ஆகிடும், ஒரு பாஸ் கிடைக்குதா உங்களுக்கு, ஒரு அந்த ஸ்பேஸில் நீங்கள் என்ன பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் அவங்ககிட்ட கொஸ்டினை த்ரோ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஸ்மால் ட்ரிக்ஸ் யூ கேன் யூஸ் டு என்கேஜ் வித் சம் ஒன் அண்ட் தே வில் நாட் ஹேவ் அ க்ளூ. இப்போ ஐ ஸ்டில் ரிமெம்பர், எனக்கு ஒரு இன்டர்வியூ நான் ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தட் பர்சன், பட் வாட் ஐ ஃபெல்ட் தட் டைம் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா அவங்க நான் கேட்ட கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்ல, பட் அந்த he or she has done extremely good. They are more like அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியுது. தட் இஸ் வாட் எனி கம்பெனி ஆர் எனி ஒன் வுட் நீட். ஒரு இன்டர்வியூ என்ன பார்ப்பாங்க, பதில் கூட கிடையாது, அந்த கொஷின் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை எப்படி எடுத்து வைக்கிறீங்க. இந்த ஆட்டிடியூட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than the actual answer itself. ஸோ தட் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் எல்லா ஆன்சரும் தெரிஞ்சிருமா இங்கே? என்ன ஃபைசல், எல்லாருக்கும் எல்லா ஆன்சரும் தெரியுமா? தட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம இவால்வ் ஆகிட்டே இருக்கோம். நேற்று இருக்கிற டெக்னாலஜி இன்றைக்கி அவுடேட் ஆகிடுது இல்லையா. See, while we speak, it's all getting outdated. So it's very, very much impossible for anyone to get that kind of alertness and
அந்த அளவுக்கு செல்ஃப் அவேர்னஸ் கூட வராது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு எங்கேஜ் இன் சச் அ மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், சாரி, கிரவுண்டிங் கியூ. இது ஒரு டெக்னிக் தான், நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை, பட் ஸ்டில் ஐ வில் டீச் யூ. whenever you get stressed, whenever you are put in a anxious environment, உங்கள் டோ இருக்குல்ல, கால் பெரு விரல் இருக்கு இல்லையா, press it to the ground. Press it to what? Ground. யாராச்சும் பண்ணியிருக்கீங்களா? never ever ever. That will do a hard reset to your mind. புரிஞ்சுதா? whenever you feel stressed, whenever you feel like overwhelmed, உங்களை நீங்களே இழக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் வரும்போது, உங்கள் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரல, பேனிக் ஆகுறீங்க, ப்ரீத்லெஸ்ஸாக இருங்க, எதுவும் பண்ணலாம், ஜஸ்ட் ப்ரெஸ், உங்கள் டோவை ப்ரெஸ் பண்ணுங்கள் கிரவுண்டில். ஷூ போட்டுருந்தாலும் சரி, எது போட்டுருந்தாலும் சரி, ஜஸ்ட் ப்ரெஸ் இட். தட் வில் கிவ் அ வாட். இங்கே யாருக்கெல்லாம் மேரேஜ் ஆகிடுச்சு சார்? உங்களுக்கு ஆகலையா? என்ன சார் இப்படி போங்கு பண்ணிகிட்ருக்கீங்க? அதாவது எலிஜிபிள் பேச்சுலர் மாதிரி நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க கூட தெரிஞ்சிச்சு, ஏதோ சரியில்லை, பார்த்துங்க. வாய்ஸ் செக், டோன். சரி, இப்போ இந்த டோனுன்ற ஒரு விஷயம் இருக்கலாமா, நம்ம ஒரு விஷயத்த உண்மையாகவே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு உள்ளன்போடு ஒருத்தங்கிட்ட சொல்லுவோம், நம்ம டோன் என்ன மோடில் இருக்கும்? அதுக்கும் இதுக்கும் மேட்சே ஆகாது, ஒரு கொடூர மோடில் இருக்கும் அது. ஸோ டோனும் பேஸும் வால்யூம் இது எல்லாமே என்ன கொண்டு வரும்னா, உங்களுக்கு இவன் என்ன எமோஷனில் பேசுகிறான்றதை அது கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு இன்டென்ட்டோடு பேசுவீங்கள்ல, ஜென்யூனாக கேரோடு சொல்லுவீங்க. ஆனால் அதை நீங்கள் ஒரு வேளை சத்தமாக சொன்னாலோ இல்லை வேகமாக சொன்னாலோ ஒரு டோனை போட்டாலோ என்ன ஆகிடும்? தப்பாக புரிஞ்சுக்கணும், எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இதே இது ஒருத்தனை பேடாகவே திட்டுங்களேன், அது வேறு டோனில் சொல்லுங்களேன், அந்த பக்கிக்கு அது புரியாது. நம்ம திட்டிகிட்டு தான் இருப்போம் இந்நேரத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு ரூஷிகா நல்லா திட்டுவாங்கன்னு மட்டும் தெரியுது எல்லாரையும். ஸோ த பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் நாட் அபவுட் வாட் யூ ஆர் ட்ரைங் டு tell, it's more about how you going to put that across. See, how you going to make that person feel. That is very, very important. For your age, you have to understand that part. Because it took lot of years for me to understand how to communicate effectively. It took lot of years through bad experiences, hard ways la kathikita. But you don't have to do the same. ஏன்னா வேர்ட்ஸ் have power ன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். See, it's all about manifestation. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிச்சிருக்கேன். வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸை வந்து கரெக்டான டோனில் இன்னும் அதை விட முக்கியமாக இருக்குது, கரெக்டான வேர்ட்ஸை கரெக்டான டோனில். இட்ஸ் ஆல் அபவுட் வைப்ரேஷன்ஸ் தான் சயின்ஸ் சொல்லுது. ஐம் நாட் டாக்கிங் எனி திங் ரிலீஜியஸ் ஆர் தியோஃபோசிக்கலாக நான் எதுவுமே பேசல. இட்ஸ் ஆல் சயின்ஸ். யூ ஹேவ் டு சே வேர்ட்ஸ் இன் த ரைட் டோன். தட்ஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேக் ஷுர் யூ மெயின்டைன் த வால்யூம், மெயின்டைன் பேஸ், மெயின்டைன் ஐ கான்டாக்ட், மெயின்டைன் எவ்ரி திங். முக்கியமாக சவுண்டு. Next. Anybody wants break? வேணுமா அஜயன்? Okay, sure? Okay. Boys, take 5-10 minutes break, then we will recoup. Okay, we'll have a couple of more activities to coming.
ஏ அங்கே மிஸ் ஆகுது. மேலே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அர்ஜுன். இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். பரிமளா தேவிலாம் மிஸ் ஆகுறாங்களே, நந்தினி அவங்க எல்லாருமே மிஸ் ஆகுறாங்க. பட் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்கிறேன். நான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 300-400 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. Boys and girls, listen up. Let's resume. See, I'm going to talk about gestures. How many of you know the word gesture? And that will give you a bad signal as well to you all. So the first one is, read that loud. First one, give. Give. உள்ளங்கை இருக்கலாமா? Nobody will இப்படி பேசுவோமா நம்ம இப்போ வாட்சோம்? It's very awkward, la? How many of you use like this? And you know what? Giving is a very powerful and very, very important gesture for public speaking. It should come naturally. I don't know how many of you will understand this at all. ஏன்னா ஒரு இடத்துல நின்று பேசும்போது இந்த கையோட ஆக்ஷன்ஸை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? நான் கையே இப்படி வச்சுட்டு பேசினா எப்படி இருக்கும்? ரோபோ தான் லிட்ரலாக. ஸோ யூஸிங் ஹேண்ட்ஸ் in the public speaking or in speaking itself very, very important. And it will convey lot of நீங்கள் சொல்லாத வார்த்தைகளெல்லாம் அது கன்வே பண்ணும். நான் வெர்பல் கம்யூனிகேஷனுக்கு முக்கியமானது என்ன? இப்போது ஒருத்தங்கிட்ட பேசும்போது இந்த மாதிரியான ஆக்ஷன் பண்ணும்போது அவங்ககிட்ட இருந்து நீங்கள் எஸ்ன்ற வார்த்தையை வர வைக்கலாம். மேபி மேனிப்புலேட்டிவ் ட்ரிக் போய்ட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டலாம் ட்ரை பண்ணிட்டு வச்சுக்கோங்க, அப்படி தான் அவங்க. ஸோ வாட் யூ டூ? So we use hand gestures. So give nana. This is the symbol. Show. See, if na ipo இப்படி காட்றேன். So I'm showing you something like, see, people look at this. This is what. இப்போ இந்த போர்டே இல்லை, இந்த ப்ரெசன்டேஷனே இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? See, let's visualize this. இதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. So this is more like showing. Third one, chop. இது ஒரு கொடூரமான டெக்னிக் used by powerful leaders all over the world, especially in the US and stuff. People use this kind of
சிம்பிள். இப்படி பேசுவாங்க, ஷாப். இட்ஸ் a very powerful gesture. I wouldn't recommend to any of you because it exhibits a lot of leadership and more power. Authoritative-ஆ இருக்கணும் போது we exhibit. Even I don't practice, I don't believe in authority, I don't believe in power. I believe in empathy and it's a kind of democratic-ஆ இருக்கணும் நான் நம்புகிறேன். இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். But this is more powerful. Fourth one, numbers. Number 1, number 2, number 3, number 4, 5. So this is again gestures. Do I have to say it? 2, 3, 4, 5. That's it. See, this is again gesture. Steeple. Okay, I'll tell you. Kannan. See, whenever people, see, I really want to give you an exercise to you all. வீட்டுக்கு போய்ட்டு எப்படி தான் தூக்கி போட்டுருவீங்க, மறந்துடுவீங்க. Find what is steeple and the groupல இருப்பீங்கல்ல, communicate. Okay? I want you guys to explain what is steeple method. Clear? Thumbs up பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. Next. See, asking smart questions. See, நான் உங்களுக்கு ஒரு லைஃப் லெசன் வந்து நான் உங்களுக்கு இப்போ I'm not going to teach you at all. I'm going to share என்னோட லைஃப் லெசன். See, I went to this place. என்னோட பாஸ் பேர் வந்து டெட் மெக்லஸ்கி. எத்தனை பேருக்கு என்னோட கிளாஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டெட் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கேன்? டெட் மெக்லஸ்கி. Is this a told story? இது வரைக்கும் சொல்லாத ஸ்டோரியா ருஷிகா? அரவிந்த்? ஓகே, திஸ் கை நேம் இஸ் டெட் மெக்லஸ்கி. இவர் என்னோட பாஸாக இருந்தார். எவ்ரி டே ஐ கோ தேர். எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ லைக் 7 டிஃப்ரெண்ட் டாஸ்க்ஸ். இதுதான் நான் பண்ணணுன்ட்டு. அவர் ஒவ்வொரு வாட்டியும் அந்த டாஸ்க்கை நான் முடிக்கும் போதும் ஹவு டிட் யூ டூ, இது எப்படி பண்ணீங்க அப்படிலாம் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் தென் யூ வில் ஆஸ்க் மீ டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அவர் என்கிட்ட சொல்லுவார், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா. அதனால் இப்போ எதுக்கு இது கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கேட்கணும், நம்மளுக்கு தான் எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியுமேன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. ஸோ ஐ நெவர் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் வென் எவர் ஐ ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஹி ஜட்ஜ்டு மீ. எப்போல்லாம் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறனோ அந்த கொஸ்டினை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்னா, நான் முட்டாள்தனமான கேள்வியில் கேட்குறேன்னா, யூனோ வாட், ஒரு இன்சிடென்ட் எங்கள் 2 பேருக்குமே நடந்தது. ஈ ஆஸ்க்ட் மீ டு ப்ரிப்பேர் அ ப்ரெசன்டேஷன் ஆன், உங்களுக்கு ஸ்பேம் சாஃப்ட்வேர்ஸ் தெரியும் இல்லையா? ஸ்பேம் சாஃப்ட்வேர்ஸ். ஸ்பேம்னு என்னன்னு தெரியும்ல? we all know about. Spam is more about unsolicited emails. நம்மளுக்கு ஜிமெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் வரும். அவுட்லுக் யூஸ் பண்ணிங்கன்னா ஜங்க்ல வரும். இட்ஸ் ஆல் அன்சாலிசிட்டட் இமெயில்ஸ். ரேண்டமாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்காகலாம் போடுறது. இந்த அன்சாலிசிட்டட் இமெயில்ஸை நிறைய பாசிட்டிவ்ஸ் போய் உட்காந்துரும், ஜென்யூன் இமெயில்ஸ். ஸோ இதை ஃபில்டர் பண்ணி அடிக்கிறதுக்குன்னு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வேணும். எனக்கு கொடுத்த டாஸ்க் என்னென்னா, ஃபைண்ட் த ரைட் சாஃப்ட்வேர், கம்மியாக சீப்பாக இருக்கணும் பட் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால சொன்னாங்க. ஸோ ஐ ஸ்டடிட் 3 சாஃப்ட்வேர். 3 சாஃப்ட்வேர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணேன். 3தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை ஃபைண்ட் பண்ண ஒரு ஷீட்டில், ஒரே ஒரு ஷீட் தான், ஒரு டேபிளில் போட்டுட்டு ஒவ்வொரு சாஃப்ட்வேரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை கொடுத்துட்டு முடிவு பண்ணிட்டேன். என்னோடய ரெக்கமெண்டேஷனை கீழே கொடுத்துட்டேன். அவர் என்னை கூப்பிட்டுட்டு பயங்கரமாக பாராட்டினார். இருக்குல்லையே நான் என்ன நினச்சேன், ஒன் பேஜ் தானே, 1 பேஜில் என்ன அவ்வளோ எஃபெக்டிவாக கொடுக்க முடியும்? இதுக்கு முன்னாடிலாம் கொடுத்ததெல்லாம் 15 பேஜ், 20 பேஜ், 30 பேஜ்லாம் கொடுத்துருக்கேன். இந்த மனுஷனை பாராட்டினது இல்லை. பட் ஆல் ஐ டிட் இஸ் 1 பேஜ் டேபிள். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். கொடுத்துட்டு சமன்ட்டார். தென் தட் டைம் he told me why it is important to ask questions. இந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் asked lot of questions. Then that time he revealed one more thing. There is no such thing like stupid question. There is no such thing called what? Only stupid people are there. நீங்கள் கேள்வி வந்து என்ன வேணால் கேட்கலாம், தப்பான கேள்வி, அதாவது முட்டாள்தனமான கூட கேள்வி கூட கேட்கலாம். ஆனால் அந்த கேள்வியோட பதில்கள் எப்படி இருக்கும், நம்மளுக்கு எஜுகேட் பண்ணும். ஸோ நெவர் கெட் அஃப்ரைட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். பட் எப்படி கேட்கணுன்றதான் இங்கே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ ஆல்வேஸ் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இன் சச் அ வே. அப்படி கேட்கும்போது நம்மளோட இக்னோரன்ஸ், நம்மளோட அறியாமை வந்து என்ன ஆகும். ஸோ நெவர் பி ஸ்கேர்ட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அண்ட் தட் மைட் சவுண்ட் வெரி சில்லி ஆஸ் வெல். இருக்குமா இல்லையா? India is not the kind of country which will encourage people to ask. That's how we have been
டோல்டுன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்லலாம் கூட நம்ம பெருசாக கேள்வி கேட்டிருக்கோமா ஹர்ஷத்? இன்னும் ஸ்கூலில் தானே இருக்கீங்க. கேள்வி கேட்க இன்னும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது இல்லை. கேட்டால் அடி தான் போல இருக்கு. சரி, தட்ஸ் வெரி நார்மல் தானே. யாருக்கெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்குமா? ஸ்கூலில், காலேஜில், ஆஃபீஸில்? சரி, பிகாஸ் இப்போ நீங்களே இருக்கீங்க, நீங்களே ஒரு பொசிஷனுக்கு வந்துடுங்க. உங்களை ஒருத்தன் வந்து கேள்வியாக கேட்டுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, I'll tell you. ஒரு பையன் மும்பைலேருந்து எனக்கு நேற்று கால் பண்ணாமா, பேர் வேத் வியாஸ்ன்ட்டு ஒரு பையன். லைக் யூ ஜஸ்ட் கால் மீ அண்ட் சார் லைக் ஓகே சார் ஐ நீட் இன்டர்ன்ஷிப், என்னோட நம்பர் டைவர்ட் ஆகிடும் வந்திருக்கு. சார் லைக் ஓகே ப்ரோ, லைக் நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் அனுப்புங்க, நான் HR டிபார்ட்மெண்ட் அனுப்புகிறேன் பண்ணலாம். தென் he started asking me a lot of questions. சார் நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, உங்கள் கம்பெனி பேர் என்ன? நான் ஆக்சுவலாக நான் ஜோன் அவுட்டில் இருந்தேன். ஐ வாஸ் இன் த மிடில் ஆஃப் சம்திங், ஐ வாஸ் ரியலி பிஸி. தென் ஐ சார் லைக் ப்ரோ நீங்கள் வந்து சைட்டுக்கு போங்க, சைட்டில் போனீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், உடனே I started judging this guy. He asked me questions, good questions, but he could have got the answers from where? Now, நான் என்ன ஜட்ஜ் பண்ணேன், he is being what? No, see how tricky human brains work. நான் அந்த பொசிஷனில் இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அந்த பையனை. ஸோ ஆஸ்கிங் கொஸ்டின் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஆனால் யார்கிட்ட எப்போ இது ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, இன்டர்வியூ போய்ட்டு நீங்கள் கேட்கலாமா சார் நீங்கள் எடுப்பீங்களா மாட்டீங்களா, கேட்க முடியுமா? So you should all know one thing, where you are posing questions and how you are posing questions. ஏன்னா அந்த ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்க இல்லையா, நம்ம கேள்வி கேட்குற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, they should correspond in such a way. Whenever you go to an interview, especially last question என்ன கேட்பீங்க? அவங்க கேட்பாங்க ஆக்சுவலாக, is there any questions you have got? கேட்பாங்களா இல்லையா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? No sir, thank you sir. மெஜாரிட்டி அதானம்மா? அவங்க உண்மையாகவே சொல்லிடுவாங்க நீ நினைக்கிற. ஆல்வேஸ் சம்மரைஸ் த என்டையர் திங். எலிவேட்டர் பிட்ச்னு அதுக்கு பேர். என்ன பிட்ச்? ஐ வாண்ட் யூ கைஸ் டு டெவலப் அ எலிவேட்டர் பிட்ச் அண்ட் கிவ் இட் டு தெம் அட் லாஸ்ட். அதை கேட்டுட்டு அவர் என்ன நினைக்கணும், இப்படி ஒருத்தன் தான் நம்ம கம்பெனிக்கு வேணும்னு நினைக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் அந்த பிட்ச். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இன்டர்வியூவர் ஆர் எவ்ரி ஒன் ஹூ இஸ் லுக்கிங் ஃபார் எ கேண்டிடேட் வாண்ட்ஸ் தட் கேண்டிடேட். அவன் டெஸ்பரேட்டாக அவனுக்கு ஒருத்தர் ஆள் தேவைப்படுது. நீங்கள் அந்த ஆளான்றதை நீங்கள் சொல்கிற வார்த்தைகள், நீங்கள் சொல்கிற எந்த விதத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்றது தான் முடிவு பண்ணுது. அவர் என்ன நினச்சிட்டு இருப்பார், எப்படியாச்சும் இங்கே ஒரு பொசிஷனை ஃபில் பண்ணிடணும். நவனிதா இருக்காங்க, இவங்களே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வி நீட் பீப்புள். அந்த பீப்புள் நீங்களான்றது தான் அந்த இன்டர்வியூவோட அல்டிமேட் கோலே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யாருமே என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, அதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க. இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அகெயின் என்னது, இன்டர்வியூ இஸ் நாட் டு அசஸ் யூ, இன்டர்வியூ இஸ் டு செலக்ட் யூ. ஆக்சுவலி அதுக்காக தானே கூப்பிட்றாங்க. அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் நீங்கள் போய்ட்டு உங்களை லிட்ரலாக பிச் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் யூ ஆல் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். இன்றைக்கி செஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறது இதுதான். வென்எவர் ஐ மீட் பீப்புள் ஐ எக்ஸ்பெக்ட் தட் இன்டர்வியூவில். வை ஷுட் ஐ recruit you? How good you are a fit to this position. இந்த பொசிஷனுக்கு இந்த கம்பெனிக்கு நீங்கள் என்ன பர்ஃபெக்ட் ஃபிட். You should do research for that. End of the day you do this surface clarifying reflective transformational. You ask lot of questions. நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பீங்க? நீங்கள் இந்த பையனை எடுத்துப்பீங்களா? You put yourself in their shoes. See, whenever you ask better questions, it will get into deeper connections. இப்போ நான் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும்? கொஷின்ஸ் கேட்கணும். டீப்பர் கனெக்ஷன்ஸ் எனக்கு வேணும். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, see how many of you have been criticized heavily டா? நீ ஒரு லிட்ரலாக உங்களை வந்து ஒருத்தங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, டஃப் டாக்ஸ் இருந்திருக்கும். how many of you been through this in life? 1 2 சின்ன வயசுலேயே நீங்கள் எவ்வளோ பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்றவங்க இந்த கொஷின் புரிஞ்சா? டஃப் டாக்ஸ் இன் சென்ஸ் பீப்புள் ஹவ் கிரிட்டிசைஸ்ட் யூ ஃபார் வாட் யூ ஆர். யூ வுட் ஹவ் காட் சம்திங். உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை, அவங்க உங்களை வந்து நீ கருப்பாக இருக்க, நீ சப்பையாக இருக்க, நீ ஸ்ட்ராங்காக இல்லை, நீ வீக்கு, நீ வேலைக்கு ஆக மாட்ட, உனக்கு எதுவுமே தெரியாது, நீ ஒரு உதவாக்கற, உனக்கு புரியல, உனக்கு தெரியல, உனக்கு இது அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் யாருக்கெல்லாம் நடந்திருக்கு?
ஓகே, யாருக்கெல்லாம் நடக்கவே இல்லை இது வரைக்கும்? ஐ ஹவ் நெவர் பீன் த்ரூ தட். டேய் என்னடா அது எனக்கு புரியல. ஒன்று ஆமாம் சொல்லு, இல்லை நடுவில் யாரா நீங்களா? ஃபஸ்ட்டே நீ கை தூக்கிடுங்க, மறுபடியும் கடைசி வாய்ப்பு. இல்லை உண்மையாகவே ஜென்யூனாகவே லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் ஃப்ரெண்டே கூட நம்மளை ஒரு வாட்டி இன்சல்ட்டிங்காக நீ வேஸ்ட்டு மச்சான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரிபடி ஹஸ் பீன் த்ரூ தட் ஷிட். ஓகே, சி நான் தான்டா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். எதுக்கு அசிங்கப்பட்டு? இல்லை இட்ஸ் வெரி நேச்சுரல். ஏன்னா மேபி குட்டியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம சப்பையாக தான் இருப்போம், நம்மளுக்கு அறிவு கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஒரு சொசைட்டிலேருந்து வரோம் இல்லையா, ஒவ்வொரு இடம் ஒரு மிகப்பெரிய ஆமாவா இல்லையா எனக்கு தெரில. ஒவ்வொருத்தரோட பேக்ரவுண்டு, அவங்களோட பிளேஸ் என்ன ஃபைசல், இட் ஆல் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ வென் யூ கெட் இன் டு சச் அ சிச்சுவேஷன், ஹவு டு யூ ஹேண்டில் இட்? ஹவு டு யூ ஹேண்டில் சச் சிச்சுவேஷன்? எம்பாரசிங். நம்மளோட பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, நம்மளுக்கு பேசவும் தெரியாது, தைரியமும் இருக்காது, பேசினா நம்மளுக்கு கண்ணு கலங்கும், சத்தமாகவும் பேசுறதுக்கு. இது மாதிரி நான் கோத்ரூ பண்ணியிருப்பீங்களா லைஃப்பில்? எவனாவது ஒருத்தர் கிரவுண்டில் போட்டு பேட்டால் போலன்னு பொழந்துருப்பான்ல. வி ஆல் பீன் த்ரூ தட் ஷிட்ல. மேபி கேர்ள்ஸ்க்கு இருந்திருக்காது, பசங்களுக்குலாம் நிறையவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹவு டு வி ஹேண்டில் சச் சிச்சுவேஷன்ஸ்? ஐம் கோயிங் டு டீச் யூ தட். See, first of all, we have evolved. நம்ம கம்பெனிக்குள்ளே வந்துட்டோம். See, I'm talking about ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனில் கான்ஃப்ளிக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப காமன். ஃபுல்லாக பாலிடிக்ஸ் தான் இருக்கும். நீங்கள் எந்த கம்பெனியில் போய் சேர்ந்தாலும் என்ன இருக்கும், எது இருக்கோ இல்லையோ. என்ன சார் அர்ஜுன், பாலிடிக்ஸ்லாம் நம்ம தான் சார் பண்ணுவோம். See, politics is very common in office environment, organizationல. See, when you have been given, ஒரு மேனேஜர் கூப்பிட்டு உங்களை கண்டிப்பாக திட்டுவான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா அவன் பொண்டாட்டி திட்டிருப்பான், இவங்க வந்து வெண்ட் அவுட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ we are not into European culture. European culture is very way forward. They don't do such thing. நான் கம்பேர் பண்ணல, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதான் உண்மையும் கூட. Here people show the authoritativeness. பயங்கரமாக அவங்களோட ஆளுமையை காட்டுறதுக்கான ஒரு இடமா எதை பார்க்குறாங்க, பவரை. Now coming back to this, there is a method I want to teach you, leap. Parimala, L stands for glassing, sir. L, listen, next. E, A, P, leap. See, this is the method I want to teach you all to counter or tackle tough talks or conflict management. See, listening is a very hard stuff. Okay, ஒரு சின்ன செஷனுக்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன ப்ளே. LETMETELLYOU SOMETHING. Let me tell you something. Any conversational line? Yeah. I'm doing FSD in White Hat. Darling, please sit. It's okay. Now I'll explain you. இப்போ I am doing FSD in White Hat. இதான் சொல்லுங்க. யார் அது? யார் சொன்னது? Yeah, that's the whole point. You have to say it in letters. IAM, DOI, NG, அந்த மாதிரி. FSD, IN, WHYTAP. Simple. Shall we begin again? பரிமலா தேவி, தயவுசெய்து என்கிட்ட வராதா அப்படின்னு. இட்ஸ் ஓகே. அரவிந்த், any line. IAM, NOT, OF, it's like a P or SON. அவ்வளோதானா? என்ன சொன்னாங்க? I am Not that kind of person. I am? That kind of person. I am not that kind of person. THAT விட்டீங்கன்னு நினைக்கிறேன். So it's okay. Let's do it again. YT. Smart. நீங்க தான். Yeah. Any sentence. Take your time. Relax. உங்க பேரு?
Nivas, nice name. என்ன சொல்றது? Sorry. It's okay, take your time, deep breathe. Press your toe. உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சா இல்லையா? Surya, you want to try? Okay, Surya. Any sentence, ma, any sentence. Calm down yourself and just. IAM SUROA HEIS FRIEND. See, the purpose of this is to make sure they understand. Okay, once more. IAM SUROA HEIS FRIEND. I am Surya. My friend. He is my friend. Okay. Thank you. கொடுங்க இட்ஸ் ஓகே போங்க நண்பர் ஆர்வம் உட்காருங்க ப்ளீஸ். LOOKATME. ஓகே ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் IAM NOT PRFT. I am not. சத்தமா அங்கே கடைக்கோடி தமிழனுக்கும் கேட்கணும். IAM NOT. கேட்குதாம்மா? கேட்கலையா? நீங்கள் அவங்ககிட்ட தான் பேசுகிறீங்க. இங்கே வாங்களேன், இங்கே வந்து இல்லைங்களேன். அவங்ககிட்ட தான் நீங்கள் பேசுறீங்கன்னு நினச்சிக்கிட்டு பேசுங்க. IAM NOT PRFT. கேட்டுச்சா? ஐஏஎம் மட்டும் கேட்டுச்சு சார் அப்படி. சரி ஓகே. LIK ROLS ROLLS ROYACLS. I like Rolls Royce. Spending them. ROYCE. HERPPRSONLIKE. என்ன ஒரு விஷயம் மறந்துட்டேன் அவங்ககிட்ட. HERPPRSONLIKE. என்னடா சொல்ற? இந்த பையனை நான் டார்ச்சர் பண்ணுவோம். ரெண்டு லைன் இருக்கணும். ஆமாம் சொல்லு. IAM FULL STACK DEVL OPER. வேற லெவல். ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ, குட் ஒன். சி நான் இப்போ இது ஒரு சின்ன ட்ரிக் தான். என்ன ட்ரிக்கு? நம்மளை அந்த ப்ரெசண்ட்டில் அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு லெட்டருக்குமே நம்ம ஒரு எம்ஃபசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். we have started giving importance to each and every letter. நார்மலாக அதை பண்ண மாட்டோம்ல. that is not a common activity at all. We never did it in our lifetime நான் நினைக்கிறேன். when you do that you get your focus into it. that is one thing I want. empathize. see எனக்கு ரொம்ப பிடிச்ச word empathy. see empathize is something like understanding others feelings or putting yourself in others shoes. நம்ம மற்றவங்களோட இடத்துலேருந்து பார்க்கணும். அது ஒரு கான்வர்சேஷனாக இருந்தாலும் சரி. இப்போ நான் இந்த கான்வர்சேஷன் நான் மேக் பண்ணிட்டுருக்கேன். நான் யோசிச்சிருப்பேன். நான் என்ன யோசிப்பேன்னா, இப்போ பசங்க வேறு காலையில் சாப்பிடாம எத்தனை பேர் வந்துட்டாங்க, ரொம்ப டயரிங்காக வந்திருப்பாங்க, பிரேக் வேறு கொடுத்தோம், நம்ம மட்டும் காஃபி குடித்தோம், பசங்க குடிக்கலையே, பசங்களுக்கு டயர்டாக இருக்குங்களா, பசங்களுக்கு போர் அடிக்குதா, பசங்களை டார்ச்சர் பண்ணுறோமா, பசங்க பயப்படுறாங்களா, பசங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் அட்ரஸ் பண்ணுற இடத்துல இருக்கேன். அண்ட் தட் இஸ் வாட் எம்பத்தி. நான் கெடு போனால் என்ன, நம்ம வேலையை வந்து 2 ஹவர் ஏதோ எடுத்தோம், ஏதோ கொடுத்தோம்,
கேட்குறவன் கேட்கட்டும், கேட்காதவன் போட்டோம். நம்ம கடமைக்குன்னு ஒன்று எடுத்தோன்னு சொன்னால் தட் இஸ் நாட். இஸ் தட் கரெக்ட்? ஸோ வாட் யூ, இது நாட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல். நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே யூ ஹாவ் டு எம்பத்தைஸ் ஆன் எவ்ரி ஒன். நீங்கள் ஏன் மேலே எம்பத்தைஸ் பண்ணும்? பாவம் பயபுள்ள 12 மணிக்கு போயிருக்குன்றது, காலையிலேருந்து சாப்பிட்லையே, ஏதாவது ஒன்று. தட்ஸ் எம்பதி. அவருக்கு ஒரு மினிமம் ரெஸ்பெக்டை கொடுப்போம், கான்வர்சேஷனை இன்ட்ராக்டிவாக மாற்றுவோம், அவர் சொன்னால் செய்வோம். இந்த பேசிக்கான விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்? அண்ட் தட்ஸ் மோர் ஆஃப் வாட்? எம்பத்தி. ஹவு மெனி ஆஃப் யூ டூ திஸ் இன் ரியல் லைஃப்? உண்மையாகவே ஒரு பிரச்சனை வரும்போதோ சரி, அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ, ஹவு மெனி ஆஃப் யூ டூ தட்? யூ எம்பத்தைஸ். சத்தியம் பண்ணி சொல்லுங்கள். ஐ திங்க் அம்மா இஸ் த ஒன்லி பர்சன் ஐ திங்க் வி நெவர் எம்பத்தைஸ் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் சிம்பத்தி கரெக்டு. ஐ திங்க் வி மைட் சிம்பத்தி. நம்மளை மாதிரி போகிறது பெற்றுட்டாங்களேன்னு சிம்பத்தைஸ் வேணால் பண்ணலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இல்லை, பாயிண்ட் என்னென்னா வி நெவர் எம்பத்தைஸ் ஆன் தேர் கான்ட்ரிபியூஷன். நம்ம என்ன நினைப்போம்? உன் கடமை நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும், பெற்றுட்டீங்க வளர்த்து தான் ஆகணும் இல்லையா? See, I need each and every one of you to understand the seriousness of this word empathy, and you make sure empathize to each and every one. Ask. See, the criticism is a powerful word. Normally, humans will never take criticism in a positive way. அதுவும் முக்கியமாக அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நம்ம ஒரு நெகட்டிவாக ஒருத்தங்கிட்ட சொல்ல போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் உண்மையாகவே ஜென்யூனாகவே தம்பி நீ நல்லா இருக்கணுன்றதில்ல, உனக்கு இந்த பிரச்சனை நல்லா இருக்குப்பா நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, யூ கேன் எக்ஸ்பெக்ட் அவன் என்ன நினைப்பான்? நம்மளை ஒருத்தங்க குறை சொல்லிட்டாங்க, நம்மளை தாக்கிட்டாங்க, நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க நினைப்போமா? ஸோ கிவிங் கிரிட்டிசிசம் இட் செல்ஃப் எ வெரி ஹார்ட் திங் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். வென் யூ நீங்கள் ட்ரூவாகவே எம்பத்தைஸ் பண்ணும்போது ஹேண்ட்லிங் கிரிட்டிசிசம் தாண்டி என்னது? இப்போ நான் ஃபைசல் கிட்ட போய்ட்டு, ஃபைசல் இப்படிலாம் இருக்கக்கூடாது ஃபைசல்னா, நீ யார் யார் சொல்கிறதுக்குன்னு ஃபைசல் கேட்க மாட்டாங்க, பட் மைண்ட் அப்படி தான் போவோம். ஸோ லாஜிக்லி என்னது? கிவிங் அண்ட் ஹேண்ட்லிங் கிரிட்டிசிசம் இஸ் ஈக்குவலி டஃப். But let me tell you something as well. Whenever you are given criticism, you have to make sure you listen to it with open mind. நம்ம அவங்க என்ன விஷயத்துக்கு வேணால் சொல்லலாமா, XYZக்கு சொல்லலாம், அவங்க நம்மளை அசிங்கப்படுத்த கூட சொல்லட்டுமே, பட் யூ லிசன். யூ ஜஸ்ட் வாட்? யூ லிசன். வாட்ஸ் எவர் அதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது, லிசன் பண்ணுறது. ஏன்னா நம்ம பிரெயின் என்ன பண்ணுவோம்? ட்ரிகர் ஆகிடும் அந்நேரத்துக்கு. அது கவுண்டர் மெக்கானிசம் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்கோம். நீ இதை தான் சொல்ல போகிறன்றதுக்கு நம்ம ஒரு 10 லைன் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கு பின்னாடி. ஸோ நெவர் டூ தட். ஸோ யூ லிசன் அண்ட் தென் யூ எம்பத்தைஸ். எதில் இருக்கிறவங்க என்ன காரணத்துக்காக இதை இவ்வளோ விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, யூ ட்ரை டு எம்பத்தைஸ். அதாவது இது எதுக்கு அப்ளிகபிள் இல்லைன்றதை நான் இப்போவே சொல்லிடுறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டையில் மட்டும் இது அப்ளிகபிளே ஆகாதுடா, ஓகேவா? அதெல்லாம் நம்ம வந்து போஸ்ட் ஸ்கிரிப்டில் போட்டுடலாம். என்ன வின்னர்சி கரெக்டாக சொல்கிறீங்க சார்ன்ற மாதிரியே. ஏன்னா அங்கே லாஜிக்கலாக மறந்துடும், அங்கே ஒன்லி எமோஷ்னல் தான். ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், எம்பத்தைஸ். வாட் எவர் தே சே, we try to understand their point of view. We will put ourselves in their shoe and see. So that is number 2. Number 3, ask. அதாவது இதான் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு நிறைய இன்டெலிஜென்ஸும் நிறைய அந்த ப்ரெசன்ஸில் இருக்கிற தன்மையும் வேணும். தட் இஸ் வேர் யூ ஆஸ்க். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வேர் யூ ஆஸ்க். வாட் மேட் யூ டு ஃபீல் சச் அ வே? என்னை பற்றி உங்களுக்கு ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? வாட் ஐ மேட், நான் என்ன பண்ணேன்? அந்த கேள்வி எத்தனை பேர் கேட்டிருப்போம்? எத்தனை பேர் கேட்டிருப்போம்? திட்டு வாங்கிட்டு கேட்டிருக்கீங்க, நல்ல பசங்களாக இருக்கீங்க. அண்ட் ஃபைனலாக யூ ப்ரொவைட் அ சொல்யூஷன். ஓகே, நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுங்கள். ஓ அப்படியா, நான் அப்படி நான் ஃபீல் பண்ண வச்சிட்டேனா, ஐம் சாரி, நான் அந்த இன்டென்ஷனில் பண்ணல. தென் யூ ப்ரொப்போஸ் அ சொல்யூஷன். இனி வரும் காலங்களில் நான் இப்படி பண்ண மாட்டேன், இல்லை நான் அந்த எண்ணத்தில் பண்ணலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை யூ கம்யூனிகேட் வெரி கிளியர்லி. ஸோ லீப், லிசன், எம்பத்தைஸ். That's pretty much it, ma. So that's how you handle tough talks. Next slide. Okay. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி I'm gonna call out few people. I need a gesture. I need a gesture from you all. ஏதோ ஒரு கண்டென்ட்டை ஒரு மேபி டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபாக கூட இருக்கலாம், I don't care. Or you just come and give a pose. Shall we begin? I'll begin with cooler boy. யா இல்லைடா மாடல் மாதிரி இருக்கியா, ஒரு அப்படியே ஒரு வாக் பண்ணி இங்கே வந்து நின்றுட்டு ஒரு போஸ் குத்தினா we would clap.
உங்கள் பேர் ஊருன்றதை மட்டும் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்தா கூட ஓகே தான். பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கு. அங்கே 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 நில்லுங்க. அங்கேயே கூட நில்லுங்க. சத்தம், பாடி லாங்குவேஜ், போஸ்டர்ஸ், போஸ், கெஸ்டர்ஸ், இப்படி எதையாச்சும் ஒன்று. பாக்கெட்டுக்குள்ளே மட்டும் கையை விட வேணாம். எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும்னு நினச்சோ அதை மட்டும் குட் ஒன். இப்படி உள்ளே என்ன பண்ணுறீங்களோ தெரிய மாட்டேங்குது. சரி, ஐ மீன் கை இப்படி வச்சுக்கோங்க. இட்ஸ் a very strong pose actually. Yeah, try. கேட்டுச்சாமா? தம்பி கேட்கலையா? தம்பிக்கிட்ட உங்களை பற்றி சொல்லுங்கள். பாக்கெட்டுக்குள்ளே கையை விடக்கூடாது, விடாமல் சொல்லுங்கள், பேசுங்க. கேட்குதா? சொல்கிறா, கேட்கலன்னு மட்டும் சொல்லு. யூ டேக் அ போஸ் ஆஃப், நீங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க தம்பியை. Thank you. Good one. Okay, any other volunteers? அந்த நோ சொன்னவர் மட்டும் அப்படியே அந்த தம்பியை தூக்கிட்டு வாங்க. அந்த தங்கத்தை முதல்ல தூக்குங்க. ஏன்னா நோன்றதே கிடையாது. இங்கேருந்து வெளியே போகும்போது வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது அவனுக்கு. லெட்ஸ் கோ. பயமே இருக்கக்கூடாது. என்ன ஃபைசலுக்கு பயம் இல்லை, எனக்கு அது மட்டும் தெரியும். ஐநோ. என்னப்பா? டிகே. அடுத்து வரேன். போஷா. மாஸ். இல்லைடா, சத்தமாக அவங்களுக்கு இப்போ அந்த தம்பி கேட்கணும். அந்த வெள்ளை சட்டைக்கு அது சாரி கூலர் பாக்கி கேட்கணும். இதென்ன டான்ஸ் ஆட போறியா? இல்லை பரதநாட்டியம் டான்ஸ். பட்டனை போடுற அளவுக்கு கெத்து இருக்கும்போது இது மதுரையா? அது பக்கம் தான் தெரியுது. தம்பி பேசி அவங்க போஸ் வேறு கொடுத்துரு, ஃபோட்டோ எடுக்கணும். இந்த ஸ்லிப்பர் பயங்கரமாக பாப்புலரா? ஸ்லிப்பர் நீங்கள் பேசுங்க சார். உங்களை இது இஸ் பிகம் வெரி ஃபார்மல் நவ் டேஸ். ஓ இல்லை மிரட்டுற பேசிட்டீங்களா இல்லையா? இப்படி ஒரு போஸ்ட் தான்டா. என்ன வைக்கப்படுற? பொண்ணடா பார்க்குறாங்க உன்னைய இப்போ. சரி, பையனடா பார்க்குறாங்க. அப்படியே காதல் கூட அஜித் இவரு தயவுசெய்து ஓடி போயிரு. நீங்க தான் நோ சார்ன்றது என் வாயை கேட்க கூட. யூ கேன் கம் ஆன் ப்ரோ. உங்கள் பேர், ஊர், யாராச்சும் பற்றி பேசுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது சொல்லுங்கள். அண்ட் அ போஸ். I'm Tamarkanan. I'm from Tamaram. ஏய், மனசாட்சி இல்லாதவனே, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் டா. உனக்குலாம் இப்படி சொல்லி டார்ச்சர் பண்ணுறா. வேணாலாம் கிடையாது. திரும்ப அங்கே யார்? விமலேஷ் சாரை பார்த்து பேசு. சார் உங்கள் ஸ்டூடெண்ட் தானே சார்? எஃப்எஸ்டியா? I'm Tamarkanan. I'm from Manivakam. And my சத்தமா இங்கே பார்த்து தம்பி, ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். பாடியை செஸ்ட் அப். பேர்? மை நேம் இஸ். மறுபடியும் பரவாயில்ல, இன்னொரு வாட்டி ரிப்பீட். I'm Tamarkanan. I'm from Manivakam. And கை ஃப்ரண்ட்டில் இப்படிலாம் போகவே கூடாது. நோ
யூ ஆர் ஷோயிங், உங்களுக்கு தெரியுதா அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது யூ ஆர் நர்வஸ். கெட் அவுட் ஆஃப் தட் ஷிட். வைங்க பரவாயில்ல. மாசா செஸ்ட் அப். இங்கே சிரிக்கிறவங்களாம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்டா, அத்து தாங்க தான் உங்களை எல்லாம் தூக்கிங்க. இப்போ பேசு. மை நேம் இஸ் தாமரை கண்ணன். சே இட் லவுட். I'm Thamari Kannan. I'm from Thamaram. I'm currently working on White Global Services in White App. இட்ஸ் ஓகே, இட்ஸ் a good one. அங்கே நிற்கிறது அது ஈஸி இல்லை. தட் இஸ் நாட் ஈஸி. அங்கே நாங்கள் நின்றுருக்கேன், எவ்வளோ பயந்துருக்கேன், எவ்வளோ பதட்டமாக இருக்கேன். இன்றைக்கும் எத்தனையோ பேருக்கு I'll tell you a stats. 100ல் 85%, it's a stat actually, 85 people have nervousness towards public speaking. And you know the rest of the 15 people, they're all bullshitting, they're all lying. என்னை பொறுத்த வரைக்கும் 100 பேருக்குமே பதட்டம் இருக்கும். That is the ugly truth. So standing and delivering a speech is not easy. ஆமாவா இல்லையா? அடுத்து பெண்களுக்கு நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா கேஸ் ஆயிரும். ஸோ வி ப்ரொவைட் தட். பெண்களை போற்றும் நாடு. ஓகே, அவங்களா வருவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பரிமளா தேவி, the one and only பரிமளா. நீங்கள் எங்கே வேணும் நின்று நாங்கள் தான். I am from Pondicherry. I completed BTech ECE at Pondicherry Technological University. Now I am purchasing digital marketing. That's it. I would like to tell about this. I would like to talk about this. Use your hands. அதனால பாக்கெட்ல இல்ல, நீங்களும் கையை உள்ள விட்டுருப்பீங்க தான் நினைக்கிறேன். I could like to tell about my consumer behavior class. It's very interesting. Then my staff was sir also. Sir also. Sir, Sathishkumar. Sir. Thank you, sir. Thank you பரிமளா. இல்லை பெருசாக சம்பவம் செஞ்சுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நான் பயந்துட்டேன். இட்ஸ் ஓகே. anyone else? Girls? ஓ யூ சார், பின்னாடி இருக்கிறது தாண்டா ஒரு பிரச்சனை. கமான் லக்ஷ்மன். Good afternoon everyone. I am going to tell you about myself. Myself, V. Lakshmanan. I am from Kallakurichi. I have completed MCA, Master of Computer Application 2016 batch. I am currently staying at Triplicate. I am working at White Global Service Private Limited, Egmore. Thank you. Super. Varamari. See, now that was something da. In the movement, in the hand gestures, that makes you very, very strong. And I really, maybe உங்களோட அந்த வார்த்தைகள் வந்து சரியா இருக்குமான்றதுல அது questions இருக்கலாம், but still the way you present was very, very commendable. Really appreciate what you have done. Good one. See, one last thing. நான் சில எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன், அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். Write one habit to drop, one to adopt. This is one thing I want you guys to do. Not for me, for yourself. நான் இப்போ எது சொன்னாலுமே அது உங்களுக்காக தான். நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த வேர்ட்ஸ் பர் மினிட் கேட்க சொன்னேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஏதோ சொன்னீங்க. ஓகே. டுடே we are going to take one habit, drop one habit. உங்களுக்கெல்லாம் நான் கெட்ட பழக்கமே இருக்காதுன்னு எனக்கு தெரியும், பட் அதனால் ட்ராப் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. என்னம்மா? இல்லைம்மா, இப்போ கோவப்படுறது, ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறது, தள்ளி போடுறது. என்னடா? ஸோ லெட்ஸ் கேட்ச் அப் ஒன் குட் ஹேபிட். மேபி அது ஒரு 3 minutes உங்களோட வாய்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை கேட்குறதாகட்டும், இல்லை மிரரில் உங்களோட நீங்களே அதை பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி தென் யூ கேன் லிசன். ஸோ 3 minutes தட் மைட் பி அன் ஹேபிட். இல்லை ஒரு புக்கை வந்து ஒரு 5 நிமிஷம், ரொம்பலாம் நான் கேட்க மாட்டேன், 5 minutes தான், ஸ்மால் ஹேபிட்ஸ் தான். அது ஒரு சின்ன ஹேபிட்ஸை பில்ட் பண்ணலாம். ஸோ டேக் ஒன் ஹேபிட் டுடே, ட்ராப் ஒன் பேட் ஹேபிட் டுடே. கேன் வி டூ இட்? ஓகே. இதை நீங்கள் என்கிட்ட சொல்ல தேவையில்லை, நீங்கள் யாராச்சும் உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ தட் இஸ் மோர் லைக் அக்கௌண்டபிலிட்டி. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை நீங்களே ஏமாற்றிப்பீங்க. உங்கள் மேலே ஜென்யூனாகவே ஒருத்தனுக்கு கேர் இருக்கும், நீங்கள் நம்புறீங்க இல்லையா, நீங்கள் நம்புறீங்க. அந்த அவங்கக்கிட்ட நீங்கள் யூ பிகம் அக்கௌண்டபிள் அண்ட் டெல் தெம் தட் ஐ எம் டேக்கிங் திஸ் ஹேபிட், ஐ எம் ட்ராப்பிங் திஸ் ஹேபிட். கேன் வி டூ இட் நவ்?
எவனையும் நம்மள சரிங்கண்ணா. Okay, let's do it. சார் ஹேபிட்னா என்ன சார்லாம் வந்துடாதீங்களா தயவு செய்து. என்னவா எது பேட் ஹேபிட்னு சரி இல்லைண்ணா இன்னொன்று பண்ணலாமா? ஓகே லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட். ஒரு குட் ஹேபிட் எடுக்கணும்னா நீங்கள் என்ன எடுப்பீங்க? ஒரு ஹேபிட் ஐ வாண்ட் டு டேக் இட். லெட்ஸ் குட் ஹேபிட்ஸ் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்காட்டும், ஒர்க் அவுட் பண்ணலாம், 10 டம்பிள்ஸ் அடிக்கிறது, 10 புஷ்அப்ஸ். என்னப்பா இதெல்லாம் ஒரு நல்ல ஹேபிட் தானே? என்னாலே எடுக்க முடியல. புக்ஸ் ரீட் பண்ணுறது அது மாதிரி பண்ணலான்னு இருக்கீங்க. டெய்லியும் எவ்வளோ நிமிஷம் பண்ணுவீங்க? 10 minutes. சரி யார் இவங்க கூட யார் பேட்ச் பண்ணுறீங்க? 10 நிமிஷம் தம்பி படிக்கணும். ஓகேவா? அதை படித்ததை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தோ இல்லை அதை படித்ததை ரெக்கார்ட் பண்ணியோ தம்பி நாங்கள் நம்ப மாட்டோம் எதுவுமே. நான்லாம் நம்பவே மாட்டேன் எது சொல்லணும். எவிடென்ஸாக ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஹேபிட். தயவுசெய்து நான் சீக்கிரமாக கொல்ல போகிறேன். தயவுசெய்து உட்காந்துரு. ஹேபிட்னா அதுடா. சி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் லிசன் அப். மேக் ஷூர் யூ டேக் ஒன் ஹேபிட், வெரி குட் ஹேபிட், எதுவாக வேணா இருக்கலாம். தட் இஸ் சம்திங் யூ ரியலி வாண்ட் டு டூ வித். வேக்கிங் அப் ஏர்லி இஸ் a குட் ஹேபிட். ஸ்லீப்பிங் இதெல்லாம் சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை எனக்கு, பட் ஸ்டில் வேறு வழி இல்லை. ஸோ மேக் ஷூர் யூ ஆர் டூயிங் இட் நவ். Commit towards it, being accountable, exchange your woes and just do it. Fast forward 21 days, you will see a lot of changes. Done. டீ குடிக்கிறத விட்டுறேன், தம் அடிக்கிறத விட்டுறேன், எவனாவது வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். Done. Thank you, Faisal. Okay. At last, have you got any questions? Anyone? Ma'am? உங்களோட பயம் லைட்டாக வச்சு போக வாய்ப்பு இருக்கா இன்னைக்கு? ஸோ ஐம் ஷூர் யூ வுட் ஹவ் லேர்ன் சம்திங் நினைக்கிறேன். எனி ஒன் கேன் சம்மரைஸ் வாட் ஐ ஹவ் டாட் யூ டுடே? எனி ஒன்? U-turn போட்டு எங்கிட்ட தாண்டா வருவான். எனி ஒன், எனி வாலண்டியர்ஸ் ஹூ கேன் சம்மரைஸ், ஜஸ்ட் wrap up. நாட் அ தேங்க் நோட் அப்படிலாம் நான் கேட்கல. ஓ ருஷிகா வீரப்பெண்மணி. சொல்லுங்க மேம். விட்டு தரமா இருமா. இன்னைக்கு வந்து இதோட இல்லை என்ன போயிட்டு இருக்கணும் மேலே போகும்போது ஜென்ரலி பர்சனாலிட்டி கிளாஸ் அப்படின்னாலே நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ இனிமேல் வந்து அப்படி ஸ்கிப் பண்ண முடியாது. பிகாஸ் பர்சனாலிட்டியே இல்லாதனால தான், நிறையா ஸ்கில்ஸ் எதுவும் இல்லாதனால தான் இன்னும் வந்து ஸ்ட்ரகிளிங் டு கெட் அ ஜாப் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ கம்யூனிகேஷன் கிளாஸ் இன்றைக்கி வந்து குட்டி குட்டி ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நம்மளோட ஆங்ஸைட்டி அதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு, லைக் ப்ரீத்திங் ட்ரிக்ஸாக இருக்கட்டும், பேசுகிறப்போ பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஆன்சர் தெரியாதது வந்து இஸ் நாட் அ ப்ராப்ளம், பட் வி ஹாவ் டு நோ ஹவு வி ஆர் ஏபிள் டு ஹேண்டில் இட். அந்த கெப்பாசிட்டியை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வி ஹாவ் டு டெவலப் அப்படிங்கிற ஒரு கோர் திங் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன். சூப்பர் வெரி வெல். தேங்க்யூ. அப்ரிஷியேட் திஸ். ஆல்ரைட் தென், படம் முடிஞ்சிச்சு. கிளம்பி போயிட்டு சாட்டர்டே என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி பிளான் இருக்கா? anyone else want to say something? Sorry, நான் ரேப் பண்ணல. Assessment, I will give. There will be an assessment that will be sent to you. பாவமாக தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளானது தான். there will be a certificate. அதில் நீங்கள் பாஸ் ஆனாலும் அதில் பாஸ் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அ பேசிக் ஸ்டஃப். சும்மா டேக் அவே தான். ஜஸ்ட் டு ரிமென்ஸ் வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட். நீங்கள் அதை மார்க்ஸை பார்த்துலாம் பயப்பட வேணாம். there will be a certificate which will be provided to each and every one of you. But there will be a small assessment. முடிஞ்சால் எடுங்க. that is an optional one தான். ஓகேவா? I'll send the link. யாருக்காச்சும் ஏதாச்சும் புரியல சார், நீங்கள் சொல்லி கொடுத்துல இந்த கண்டென்ட் வந்து எனக்கு சரியாக புரியல, ரீச் ஆகலை அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? Arshad? Then that's it then. All right, I'll see you all.